வாசிக்கலாம். இந்த நாளின் செய்திக்காக எடுத்துக்கொண்ட வசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின 4வது அதிகாரம். அதில் கடைசி 3 வசனங்கள் 30, 31, 32. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஆங்கிலத்தில் வாசிப்போம். Let all bitterness, wrath, anger, clamor, and evil speaking be put away from you with all malice, and be kind to one another, tender-hearted, forgiving one another, even as God in Christ forgave you. Amen. Praise the Lord. ஆண்டவர் கொடுத்த வார்த்தைகளுக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் தாமே நம்மோடு கூட பேசுவாராக. அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசிய சபைக்கு எழுதும்போது இந்த 4வது அதிகாரத்தை முழுவதுமாக படித்து கொண்டிருந்த போது ஒரு குறிப்பிட்ட காரியத்தை நான் கவனிக்கும்படி ஆண்டவருடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்தார். ஆமென். ஆண்டவர் இந்த வசனங்கள் மூலமாக நம்மோடு கூட பேசுவாராக. இந்த 3 வசனங்களிலும் ஒவ்வொரு அந்த வசனத்தை முடிக்கும் போது ஒரு முக்கியமான வார்த்தைகளை நாம் கவனித்திருப்போம். வாசித்த போது நீங்கள் கவனித்திருந்திருப்பீர்கள். ஆமென். 30வது வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது துக்கப்படுத்தாதிருங்கள் என்றும், 31வது வசனத்தை வாசிக்கும் போது நீங்க கடவது என்றும், கடைசி வசனத்தை நாம் வாசிக்கிற போது மன்னியுங்கள் என்று சொல்லியும் அந்த 3 முக்கியமான வார்த்தையை அங்கே நான் தியானித்து கொண்டிருந்த போது ஆண்டவர் இந்த வார்த்தையை காண்பித்து கொடுத்தார். அப்போ இந்த மிக முக்கியமாக இந்த அதிகாரத்தில் இந்த 3 வார்த்தையையும் யாருக்காக சொன்னார் என்று சொல்லி அந்த கேள்வி வந்தபோது அந்த அதிகாரத்திலேயே அதற்குரிய பதிலும் வைக்கப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். இந்த காரியத்தை இந்த 3 முக்கியமான வார்த்தைகளை யாருக்காக பவுல் அங்கே எழுதி வைத்திருக்கிறார். இது மாத்திரமல்ல, இந்த ஒரே அதிகாரத்தில் மொத்தம் 32 வசனங்களை நான் வாசித்த போது 16 காரியங்களை இதே போல பவுல் எழுதி வைத்திருக்கிறதை நான் காண முடிந்தது. ஆண்டவருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. இதை ஒரு செய்தியாக என்பதை விடவும் ஒரு உபதேசமாக உங்களோடு பேச நான் விரும்புகிறேன். ஆமென். எபேசியருக்கு பவுல் எழுதியிருக்கிற போது மொத்தம் 6 அதிகாரங்களை எழுதியிருக்கிறார். இந்த 6 அதிகாரத்துக்கும் 6 தலைப்புகள் உண்டு. பிரைஸ் தி லார்ட். நம்ம வாசித்த இந்த 4வது அதிகாரத்தினுடைய தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா நியூ மேன், அதாவது புது மனுஷன். பிரைஸ் தி லார்ட். இந்த 6 அதிகாரத்துக்கும் ஒவ்வொரு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 5வது அதிகாரத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா கிறிஸ்துவனுடைய மணவாட்டி அப்படி, அதாவது சபை என்ன, சபை என்றால் என்ன என்பது ஒவ்வொரு அதிகாரத்திலும் ஒவ்வொரு முக்கியமான காரியத்தை முக்கியப்படுத்தி ஒரு உபதேசமாகவே எபேசியருக்கு இந்த பவுல் எழுதியிருக்கிறதை நீங்கள் வாசிக்க முடியும். இந்த 4வது அதிகாரத்தினுடைய டைட்டில் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா புதிய மனுஷன், அதாவது சபை என்பது புதிய மனுஷன். அதுக்கு ஆதாரமாக நீங்க 24வது வசனத்தை வாசிங்க. மெய்யான நீதியிலும் தேவனுடைய மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். இதுதான் இந்த அதிகாரத்தினுடைய மூல வசனம். பிரைஸ் தி லார்ட். நம்ம வாசித்தோம் கடைசி 3 வசனம். யாருக்கு பவுல் துக்கப்படுத்தாதிருங்கள், அடுத்தது சொல்றாரு நீங்க கடவது, கடைசியா சொல்றாரு
மன்னியுங்கள். யாருக்கு இதை சொல்லுகிறார் என்று சொன்னால், புதிய மனுஷனாகிய சபைக்கு இதை சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். புதிய மனுஷன் எப்படிப்பட்டவனாய் இருக்க வேண்டுமாம்? அதே வசனத்தை 24வது வசனத்தில் சொல்லுகிறார், மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும். இப்ப புதிய மனுஷன் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறானா? தேவனுடைய சாயலிலே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறான். அந்த தேவனுடைய சாயலிலே தேவன் எப்படி சிருஷ்டித்தாராம்? நீதியிலும் பரிசுத்தத்திலும். அப்படிதான், மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயல். அப்ப தேவனுடைய சாயல் என்னவா இருந்திருக்கு? மெய்யான நீதியும் பரிசுத்தமும். எல்லாரும் சொல்லுங்க, மெய்யான நீதியும் பரிசுத்தமும். இது யாருடைய சாயல்? தேவனுடைய சாயல். அந்த தேவன் உங்களையும் என்னையும் சிருஷ்டித்திருக்கிறார். எப்படி சிருஷ்டித்தாராம்? மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷன். இந்த புதிய மனுஷனுக்கு பவுல் சொல்றாரு. இப்ப 30வது வசனத்தை வாசிங்க. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். புதிய மனுஷனே, பிரைஸ் தி லார்ட், மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புது மனுஷனே, நீ என்ன செய்யக்கூடாதா? பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தக்கூடாது. ஏன் என்று சொன்னால், அந்த பரிசுத்த ஆவி எதற்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிறது? மீட்கப்படும் நாளுக்கென்று கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவி. பிரைஸ் தி லார்ட். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், சபை என்ன நோக்கத்துக்காக கூடி வருகிறோம்? மீட்கப்படுகிற ஒரு நாள் ஒன்று உண்டு. மீட்கிறவர் மத்தியாகத்தில் வருவார். பிரைஸ் தி லார்ட். தெரியும் தானே? இயேசு ஒரு நாள் வருவார். எதற்காக வருவார்? நம்மை மீட்கும்படியாக. அதாவது மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவ சாயலிலே படைக்கப்பட்டிருக்கிற, உருவாக்கப்பட்டிருக்கிற புதிய மனுஷனை மீட்கும்படியாக என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாயத்தில் ஒரு நாள் வருவார். பிரைஸ் தி லார்ட். மீட்கிறவர் ஒரு நாள் வருவார். வரும்போது யாரை மீட்டுக் கொள்ளுவாராம்? பரிசுத்த ஆவியினால் முத்திரை போடப்பட்டவர்களை. அதான் 30வது வசனத்தை வாசித்தோம். திரும்ப வாசிங்க. அன்றியும் வசனம் தெளிவா சொல்லுகிறது, நீங்கள் புதிய மனுஷனாகிய நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று உங்களுக்கு கொடுக்கப்பட்ட, இல்லைன்றால் உங்களுக்கு முத்திரை போடப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். இரண்டாவது அடுத்த வசனம். இப்ப அந்த புதிய மனுஷனாகிய நீங்களும் நானும் சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. பிரைஸ் தி லார்ட். அப்ப புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிற நாம், மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலிலே உருவாக்கப்பட்டிருக்கிற நாம் எதெல்லாம் விட்டு விலகணுமா? முதலாவது என்ன சொல்றாரு? சகல விதமான கசப்பு, கோபம், மூர்க்கம், கூக்குரல், தூஷணம், மற்ற எந்த துர்குணமான கிரியைகளும். பிரைஸ் தி லார்ட். உங்களை விட்டு என்ன செய்யணும்? நீங்க கடவது. அடுத்த வசனத்தை வாசிங்க. என்ன செய்ய வேண்டுமா? புதிய மனுஷனே, மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவ சாயலிலே உருவாக்கப்பட்ட புதிய மனுஷனே, நீ எப்படி இருக்க வேண்டுமா? ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இப்போ ஒருவருக்கொருவர் மன்னிக்க வேண்டும். யாரை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார்? புதிய மனுஷனாய் சிருஷ்டிக்கப்பட்டவனை. பிரைஸ் தி லார்ட். இப்போ யார் புது மனுஷனாக சிருஷ்டிக்கப்படுவான்? இனி யாரை புது மனுஷனாகும்படி, யார் இந்த புதிய மனுஷனாகும்படி
புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளும்படி யாருக்கு கர்த்தர் சொன்னார்? இல்ல யாருக்கு பவுல் எழுதுகிறார்? முதல் வசனத்தை வாசிங்க. ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் என்ன சொல்றாரு? உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், அதை இன்னொரு திருப்பி பார்த்தோம்னா, உங்களுக்கு சொல்லுகிற உபதேசம் என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பிற்கு பாத்திரவான்களாய் நடந்து. அப்ப யாரை புதிய மனுஷனாகும்படி அழைக்கிறார்? யாரை? இங்கே பதில் இருக்கு. அழைக்கப்பட்ட அழைப்பிற்கு பாத்திரவான்களாய் இருக்கிறவர்களை. Praise the Lord. அழைக்கப்பட்ட அழைப்பிற்கு பாத்திரவான்களாகிறவர்கள். யாரையெல்லாம் கர்த்தர் அழைத்தாரோ அவர்களை கர்த்தர் என்ன பவுல் என்ன சொல்றாரு? நீங்கள் புது மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். Praise the Lord. அந்த கோரிலேஷன் நம்ம அப்படி போகும்போது இன்னும் உங்களுக்கு தெளிவாக புரியும். இனி என்ன அழைப்பை அழைத்தார்? வேதத்துல இந்த அதாவது புதிய ஏற்பாட்டில் மாத்திரம் நம்ம தேவனுடைய அழைப்பு என்ன, நம்ம எதற்காக கர்த்தர் அழைத்திருக்கிறார்னு சொல்லி நீங்க இந்த நோக்கத்தில் தேட ஆரம்பிச்சீங்கன்னா ஒரு பெரிய அப்படி ஒரு ஸ்டெப்பா ஒரு செய்தி போகுது. பிரைஸ் தி லார்ட். நீங்க முடிஞ்சா அப்படி தியானிச்சு பாருங்க, எதற்காக கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைத்தார். ஆமென். வசனத்தில் அநேக ஆதாரங்கள் உண்டு. புதிய ஏற்பாட்டில் குறிப்பா சொல்லப்பட்டிருக்கிறது எதற்கெல்லாம் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார், அழைக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன, அப்படி அழைக்கப்பட்டவர்கள் என்ன செய்யணும், இப்படி எல்லாம் நம்ம தியானிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா ஒரு விதமான ஒரு புதிய காரியத்துக்குள்ளாக கர்த்தர் நம்ம நடத்துவார். அதன் மூலமா நம்ம தெரிஞ்சிக்க முடியும், நான் ஏன் கிறிஸ்தவனானேன், ஏன் ரட்சிக்கப்பட்டேன், ஏன் நான் ஆலயத்துக்கு போறேங்கிறது உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியும். கண்டிப்பா நீங்க செய்ய மாட்டீங்க, இருந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். தியானிக்கிறவர்கள் இப்படி தியானிச்சு பாருங்க, என்ன எதற்காக கர்த்தர் அழைத்தார். பிரைஸ் தி லார்ட். எதற்கெல்லாம் அழைத்தார், அழைத்ததனுடைய நோக்கம் என்ன, அழைக்கப்பட்டவன் என்ன செய்யணும், இப்படி ஒரு பாயிண்ட போட்டு நீங்க தியானிச்சு பாருங்க, அநேக காரியங்கள் ஆண்டவர்களோடு பேசுவார். இப்போ நான் எல்லா அழைப்பையும் நம்ம பார்க்க போகல, ஒரே ஒரு அழைப்பை மட்டும் நம்ம உங்களுக்கு வாசித்து காண்பிக்க விரும்புகிறேன். பிரைஸ் தி லார்ட். முதல் வசனத்துல வாசித்தோம் இல்லையா, அழைக்கப்பட்ட அழைப்பிற்கு எப்படிப்பட்டவங்களா இருக்கணும், பாத்திரவான்களா. அப்ப முதல் காரியம் 16ல முதல் காரியம் என்ன அப்படின்னா, அழைப்பிற்கு பாத்திரவான்களா இருங்கள். ஹல்லேலூயா. புதிய மனுஷனுக்காக நான் பேசிட்டு இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். இந்த புதிய மனுஷனாகிய சபை மணவாட்டி முதலாவது என்ன செய்ய வேண்டுமாம், அழைப்பிற்கு பாத்திரவான்களாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் நடந்து கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். இனி என்ன அழைப்பை நமக்கு கர்த்தர் தந்தார். இப்ப நம்ம ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம், சபைக்கு போறோம், தவறாம சர்ச்சுக்கு போறோம். பிரைஸ் தி லார்ட். எல்லாம் நல்லது. எதற்காக கர்த்தர் நம்மை அழைத்தார், என்ன நோக்கத்திற்காக கர்த்தர் என்னை அழைத்திருக்க வேண்டும். வாசிங்க ரோமருக்கு 6வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து வாசிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா, மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள் உள்ளாக்கும் ஞான ஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். 4வது வசனத்தில் நம்ம வாசித்தோம், எதற்காக கர்த்தர் நம்மை அழைத்தாராம், நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அழைக்கப்பட்டோம். ஹல்லேலூயா. வசனத்தை பாத்தீங்களா? ரோமர் 6:4 வசனம் இல்லையா? எதற்காக அழைக்கப்பட்டீங்க, புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு. ஆங்கிலத்தில் என்ன போட்டிருக்குன்னு பாருங்க, நியூனஸ் ஆஃப் லைஃப். பிரைஸ் தி லார்ட். நியூனஸ் ஆஃப் லைஃப், புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு நீங்களும் நானும் அழைக்கப்பட்டோம். பிரைஸ் தி லார்ட். இப்ப திரும்ப 4வது அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க. ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற
நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பிற்கு பாத்திரவான்களாய் நடந்து, அடுத்த வசனத்துல, மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்ளுவதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். இரண்டாவது பாயிண்ட் பவுல் சொல்லுகிறார், ஜாக்கிரதையாக இருங்கள். பிரைஸ் தி லார்ட். அழைக்கப்பட்ட அழைப்பிற்கு பாத்திரவான்களாயிருக்கிற நீங்களும் நானும் எதற்காக அழைக்கப்பட்டோம்? புதிய ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு. பிரைஸ் தி லார்ட். நமக்கு புது ஜீவன் யார் மூலமா உண்டாயிற்று? அங்கே நம்ம வாசித்தோம் ரோமர்ல, கிறிஸ்து மூலமாக. பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததினாலே அவருக்குள் நமக்கு ஒரு புதிய ஜீவன் உண்டாயிற்று. பிரைஸ் தி லார்ட். அந்த புதிய ஜீவனுக்கென்று அழைக்கப்பட்டவர்களாகிய நீங்களும் நானும் அந்த அழைப்பிற்கு பாத்திரவான்களாய் நடந்து, இரண்டாவது சொல்றாரு, ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள். ஜாக்கிரதையா இருக்கணுமா? பாத்திரவான்களாய் இருக்கிறவர்கள் என்னென்னலாம் ஜாக்கிரதையா இருந்து கவனிக்கணுமா? கவனிங்க. இரண்டாவதுல இருந்து முதலாவது, இரண்டாவது வசனத்துல முதலாவது, மிகுந்த மனத்தாழ்மை. அதுல என்ன போட்டிருக்கு? வித் ஆல் லாலினஸ், அப்படிதானே போட்டிருக்கு. பிரைஸ் தி லார்ட். இரண்டாவது சாந்தம். ஹல்லேலூயா. இனி எதுல ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணுமா? இரண்டாவது வசனம். இப்ப புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படி அழைக்கப்பட்ட நீங்களும் நானும் மிகுந்த மிகுந்த மனத்தாழ்மையும், நமக்கு எப்படி இருக்கணும்? சாந்த குணம் உள்ளவர்களா இருக்க வேண்டும். ஆண்டவர் மோசேயை பார்த்து சொன்னாரு, இவனை போல ஒரு சாந்த குணம் உள்ளவன் பூமியில இல்ல. பிரைஸ் தி லார்ட். உங்களை என்னையும் பார்த்தா கர்த்தர் எப்படி சொல்லணும்? அப்போ சாந்தமும் பொறுமையில எப்படி இருக்கணுமா? கையை எப்படி சொல்லுங்க, நீடிய பொறுமை உள்ளவர்களா இருங்க. ஏன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து இல்ல தேவன் உங்களையும் என்னையும் குறித்து நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் மட்டும் பொறுமை இழந்திருந்தார்னா இங்க ஒரு பையன் உயிரோடு இருக்க முடியாது. அப்படிதானே? அப்ப ஆண்டவர் எப்படி இருக்கிறார்? நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார். இப்ப பவுல் சொல்றாரு, அழைக்கப்பட்டிருக்கிற நீயும் நீடிய பொறுமை உள்ளவர்களாக இருங்கள். இங்க இவ்வளவு தைரியமா பேசுனீங்க இல்லையா? வெளியே போகும்போதுதான் உங்களுடைய பொறுமையினுடைய அளவீடு வெளியே இருக்கு. உங்களுக்கு தெரியும், இல்லைன்னா உங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரியும். பிரைஸ் தி லார்ட். இவங்க நீடிய பொறுமையா இல்ல குறுகிய பொறுமை உள்ளவங்களா? ஹல்லேலூயா. புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் அழைக்கப்பட்டிருக்கிற நீங்களும் நானும், புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிற நீங்களும் நானும் எப்படி இருக்கணுமா? நீடிய பொறுமை உள்ளவர்களா இருக்க வேண்டும். அடுத்தது வாசிங்க. அடுத்தது என்ன சொல்லுது? அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி. முதலாவது ஒருவரை ஒருவர் வீட்டுக்குள்ளே தாங்கணும். ஹல்லேலூயா. அடுத்தது ஒருவரை ஒருவர் சபையில தாங்கணும். ஒருவரை ஒருவர் குடும்பத்திலையும் தாங்கணும். ஹல்லேலூயா. அப்படித்தானே போடுறாரு. அன்பினால் தாங்கணும். நம்ம சிலர் என்ன கோபத்தில் தாங்கி நிறுத்துவாங்க, இல்லைன்னா சண்டை போட்டு தாங்கி நிறுத்துவாங்க. அப்படி அல்ல. எப்படி நிறுத்தணுமா? அன்பினால். ஹல்லேலூயா. சிலரை பார்த்தா பயந்தே அப்படி நிற்பாங்க பார்த்துறீங்களா? நான் தாங்க இங்க தாங்கி நிறுத்தி வச்சிருக்கிறேன். எப்படி நிறுத்தி வச்சிருக்கீங்க? பயமுறுத்தி, இல்லைன்னா கோபப்பட்டு, கோபத்தினால். அப்படி அல்ல. வேதம் சொல்லுது அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி. அடுத்தது சமாதான கட்டு. அதுக்கு ஆங்கிலத்தில் என்ன போடப்பட்டிருக்கு? தி பாண்ட் ஆஃப் பீஸ். பிரைஸ் தி லார்ட். சமாதான கட்டினால். அடுத்தது என்ன செய்யணுமா? ஆவியில் ஒருமையை. ஆவியில் நம்ம எப்படி வந்திருக்கணும்? ஒரே மனதோடு. பிரைஸ் தி லார்ட். நம்ம ஆவியினுடைய ஒரு மனதிற்கு கேட்டுக்கு நான் காரணமாகிவிடக் கூடாது என்கிற எச்சரிப்போடு. பிரைஸ் தி லார்ட். என் சபை ஆராதனையிலே
நான் சபையை ஆராதிக்கும் போது ஆவியிலே ஒருமனப்பட்டு ஆராதிக்கிற ஆராதனைக்கு, அந்த ஆராதனையினுடைய கேட்டுக்கு இல்லைன்னா ஒருமன கேட்டுக்கு நான் காரணமாகி விடக்கூடாது என்கிற ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இப்ப நம்ம 50 பேர் வர்றோம் அப்படின்னு சொன்னா 50 பேரும் ஆவியில ஒருமனப்பட்டால், அல்லேலூயா, 50 பேரும் ஒரே ஆவியில நின்றால், 50 பேரும் ஒரே ஆவியில இணைந்து ஆராதித்தால் அந்த ஆராதனை எவ்வளவு மகிமை உள்ளதா இருக்கும். அப்படிதானே ஆண்டவர் சொல்றாரு இல்லையா, ஒருமனப்படுகிற இடத்துல 2 பேர் 3 பேர் ஒருமனப்படுகிற இடத்துல நான் வருவேன். பிரைஸ் தி லார்ட். அப்ப சபையாகிய நீங்களும் நானும் எப்படிப்பட்டவங்களா இருக்கணுமா? ஒரு மனதை சீர்கெடுத்து போடக்கூடாது. ஒரு மன சீர்கேட்டுக்கு, ஒரு மன கேடுக்கு நான் காரணமாக மாறிவிடக்கூடாது. அப்ப நாம் கூடி வரும்போது ஆவியிலே ஒரு மனம் உண்டாகும்படி நம்ம எல்லாரும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. கொஞ்சம் நிதானிச்சு பாருங்க, என் நிமித்தமாக ஒரு இடத்துல சமாதான கேடு உண்டாகுதா? இது எல்லா இடத்துக்கும் பொருந்தும். என் வீட்டில், நான் சுற்றி இருக்கிற நண்பர்கள் வட்டாரத்தில், நான் தங்கி இருக்கக்கூடிய ஹாஸ்டல்ல, நான் கூடி வருகிற சபையில் என் நிமித்தமாய் என்னால் ஒரு சமாதான சீர்கேடு உண்டாகுதுன்னு சொன்னா பவுல் சொல்றாரு, நீ ரொம்ப கவனமாயிரு, நீ ஜாக்கிரதை உள்ளவர்களாயிரு. பிரைஸ் தி லார்ட். புரியுதா? அப்ப 2வது பாயிண்ட் என்னது? ஜாக்கிரதையா இருங்கள். அடுத்தது வாசிங்க 11வது வசனம். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷர் ஆகும் வரைக்கும். இந்த வசனத்துல விசுவாசத்திலும் அறிவிலும் எப்படிப்பட்டவங்களா இருக்கணுமா? ஒருமைப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். 3வது சொல்றாரு, நீங்க எல்லாரும் ஒருமைப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். எதுல ஒருமைப்பட்டிருக்கணுமா? விசுவாசத்திலும் அறிவிலும். என்ன அறிவுல? தேவனை பற்றின அறிவுல, தேவனுடைய குமாரனை பற்றும். யாரை பற்றின அறிவு உண்டாயிருக்கணும்? தேவகுமாரனாகி இயேசு கிறிஸ்துவை பற்றின அறிவு, தேவகுமாரனாகி இயேசு கிறிஸ்து மேல் உண்டாயிருக்கிற விசுவாசம். இதுல நீங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? ஒருமைப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அடுத்தது வாசிங்க 14வது வசனம். நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரமும் உள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளை போல அடிபட்டு அலைகிறவர்களாயிராமல். அடுத்தது சொல்றாரு 4வது, அலைகிறவர்களாய் இருக்கக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். இது என்ன அப்படின்னு கவனிச்சீங்கன்னா என்ன சொல்றாரு? அலைகிறவர்களா இருக்கக்கூடாது அப்படின்னா என்ன சொல்றாரு? ஊர் சுத்தக்கூடாதுன்னா. திரும்ப வாசிங்க. இனி குழந்தைகளாயிராமல், நல்ல கவனிங்க, மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய, இல்லை என்றால் உபதேசமாகிய பலவிதமான காற்று. பிரைஸ் தி லார்ட். இன்னும் நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா இந்த நம்ம ஆவிக்குரிய உலகத்துல பலவிதமான காற்று வீசிட்டு இருக்கு. அப்படிதானே? அப்படின்னா பலவிதமான துர் உபதேசங்கள். அல்லேலூயா. இந்த துர் உபதேசம் அப்படிங்கிறது இயேசு கிறிஸ்துவினுடைய காலத்தில் இருந்து, இல்லைன்னா சொல்ல போனா அதுக்கு முன்னாடியில இருந்து இருந்துகிட்டு தான் இருக்கு. காலங்காலமாகவே இந்த துர் உபதேசம் இருந்து கொண்டே தான் இருக்குது. பிரைஸ் தி லார்ட். இன்றும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தீர்க்க தரிசனமாய் சொன்னது போல கடைசி காலங்களில் இது என்ன செய்யும்? பெருகும். எந்த பக்கம் திரும்பினாலும் பெருகும். எந்த பக்கம் திரும்பினாலும் பலவிதமான துர் உபதேசங்கள். அதுக்கு தான் பவுல் சொல்றாரு, நீங்க குழந்தைகளா இருந்தீங்கன்னு சொன்னா என்ன செஞ்சிருவீங்க? வஞ்சிக்கப்பட்டுருவோம். பிரைஸ் தி லார்ட். குழந்தைங்களுக்கு என்ன கொடுத்தா போதும்? வழக்கமா நம்ம எல்லாரும் அறிஞ்சிருக்கிறபடி சாக்லேட், கேண்டி, ஐஸ்கிரீம், இல்லையா?
இதுதானே அவங்க விரும்புறாங்க. இதை கொடுத்தா என்ன பண்ணிடலாம்? அந்த பிள்ளைகளை நம்ம என்ன பண்ணிடலாம்? நமக்கு ஏத்தது போல நம்ம கொஞ்ச நேரம் தூக்கி வச்சு பிள்ளைய கொஞ்சம் விளையாடணும் அப்படின்னா பிள்ளைக்கு நம்ம முதல்ல என்ன காட்டுவோம்? 50 பைசாக்கு கேண்டி கொண்டு வந்திருக்கேன், பாத்தியா, பிரைஸ் எல்லாம் வாரியா, இன்னும் ஒரு 50 பைசா கேண்டி உள்ள வச்சிருக்கேன் தாரேன். இப்படிதான் நம்ம சொல்லி கூப்பிடுறோம். பிள்ளை என்ன பண்ணுது? அதை பார்த்த உடனே நம்மகிட்ட என்ன செய்யுது? அது வரைக்கும் சில நேரத்தில் முன்ன பின் நம்ம தெரிஞ்சிருக்காது. என்ன எப்படி எதனால வந்தது? கேண்டி கொடுத்ததுனால, மிட்டாய் கொடுத்ததுனால. அதான் பவுல் சொல்றாரு, நீ குழந்தையா இருந்தாயானால் அவன் இந்த போல 50 பைசா கேண்டியை காமிச்சு, ஆமென், உங்களை கூப்பிடுவான், அழைப்பான், வஞ்சிப்பான். நீங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? குழந்தைகளா இராமல். அப்ப நீங்க என்ன ஆயிரணும்? இப்போ அடல்ட், புருஷர்கள். புரியுதா? வேதத்துல புருஷர்கள் எத்தனை வயசுக்கு மேல? வேதம் குறிப்பிடுகிற வயசு என்ன? 20 வயது. பிரைஸ் தி லார்ட். யுத்தத்துக்கு புறப்படக்கூடிய வயது அப்படின்னா வேதத்துல 20 வயதை குறிப்பிடுவாங்க. பிரைஸ் தி லார்ட். ஒரு சமுதாயத்துல ஒரு மனுஷன், அவன் மனுஷன் ஆகிறான், ஒரு புருஷன் ஆகிறான் அப்படின்னா அவனுக்கு எந்த வயசு? 20 வயது. பிரைஸ் தி லார்ட். அப்போ 20 வயது ஆயிட்டாலே, அவங்களுக்கு உலக பிரகாரமா சொல்றேன், 20 வயது ஆயிட்டாலே நீங்க என்ன ஆயிட்டீங்க? நீங்கள் புருஷர்கள் ஆயிட்டீங்க, இல்லை என்றால் மனுஷி ஆயிட்டீங்க. சரியா? இப்ப நீங்க யாரு கிடையாது? குழந்தைங்க கிடையாது. அப்ப 20 வயது வரும்போது உபதேசத்துல நீங்க எப்படிப்பட்டவங்களா இருந்திருக்கணும்? நல்ல பதில் சொன்னாங்க, புருஷர்களா இருக்கணும். அல்லேலூயா. 20 வயது வரையிலும் அவங்க எப்படிதான்? குழந்தை. எதுல குழந்தையா இருக்கிறாங்க? உபதேசத்துல குழந்தையாக இருக்கிறார்கள். அவன் புருஷனான போது, இல்லை என்றால் மனுஷியான போது, எத்தனை வயசுல மனுஷி ஆகுறீங்க? 20 வயதுல. உலகம் 18, 16 என்ன சொல்லுது, அது நமக்கு தேவையில்லை, நம்ம பைபிள் வழியா போவோம். ஆமென். 20 வயதான புருஷன் ஆகும் போது, 20 வயதான மனுஷி ஆகும் போது நீங்க என்ன ஆயிருக்கணும்? புருஷர் ஆயிருக்கணும். எதுல புருஷன் ஆயிருக்கணும்? சரீர பிரகாரமா நீங்க புருஷன் ஆயிருக்கீங்களோ இல்லையோ, சரீர பிரகாரமா நீங்க மனுஷி ஆயிருக்கீங்களோ இல்லையோ, உபதேசத்தில் நீங்க என்ன ஆயிருக்கணுமா? புருஷர் ஆயிருக்கணும். பிரைஸ் தி லார்ட். நீ புருஷனாகாம இருப்பாயானால் பலவிதமான காற்றடிக்கும் போது, எப்படி பலவிதமான காற்றடிக்கும் போது கையில காமிச்சிட்டு பலவிதமான கேண்டி காமிக்கும் போது நம்ம என்ன ஆயிருவோம்? அலைகளை போல. அலை எந்த பக்கம் எல்லாம் அடிக்குதோ அந்த பக்கம் எல்லாம் அடிச்சிட்டு இருப்போம். அல்லேலூயா. சொல்றது புரியுதா? இப்ப திரும்ப அந்த வசனத்தை வாசிங்க. நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவுமான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளை போல அடிபட்டு அலைகிறவர்களாயிருக்க கூடாது. அப்ப என்னவா ஆயிருக்கணும்? புருஷர் ஆயிருக்கணும். எதுல? எங்க சபையில சொன்னாங்க புருஷர் ஆயிருக்கணும். கல்யாணத்தை பண்ணிடும் உடனே 20 வயசுல. ஹல்லேலூயா. கல்யாணம் ஆகல இதுவரைக்கும், இனி 20 வயசு தாண்டிடுச்சு உடனே நீ கல்யாணம் தான். அப்படி அல்ல. பிரைஸ் தி லார்ட். வேதம் அதை சொல்லல. உபதேசத்துல புருஷர்கள் ஆயிருக்க வேண்டும். இப்போ 20 வயசை தாண்டுறவங்க எல்லாம் 20 தாண்டி தானே இருக்கு. பிரைஸ் தி லார்ட். கையை பிடிச்சு கேளுங்க. இப்போ எல்லாம் 20 தாண்டிருச்சு. எல்லாம் 20 தாண்டிருச்சு இல்லையா? கையை பிடிச்சுக்கணும். இப்ப நீங்க புருஷர் ஆயிருக்கீங்களான்னு கேளுங்க. ஆனாங்களா? ஆகலையா? நிறைய பேர் ஆகல. இல்ல ஆயிருட்டீங்க. பிரைஸ் தி லார்ட். ஆனவங்களுக்கா கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆகாம நிறைய பேர் இருக்கீங்க இல்லையா? அப்படிதானே? என்னதுனால ஆகல? எதனால ஆகல? இந்த புத்தகத்தை எடுத்து வாசிக்க வேண்டிய நேரத்துல வாசிக்கல. இந்த புத்தகத்தை எடுத்து சரியா வாசித்து தேரல. நம்ம உபதேசத்தில் நம்ம தேரல. பிரைஸ் தி லார்ட். சபைக்கு வர சொல்லும் போது அநேக நாட்கள் வரல. உபதேசம் கேட்க கூப்பிடும் போது உபதேசம் கேட்க வரல. நான் 30 வயசு ஆகியும் இப்ப நான் எந்த வயசுல தான் இருக்கேன்? 20 வயதுக்கு கீழே தான் இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். இன்னும் உபதேசத்துல குழந்தையாகவே இருக்கிறேன். குழந்தையா இருக்கிறவங்களை பார்த்து பவுல் சொல்றாரு, நீங்க என்ன ஆயிருவீங்களா? நீங்க பலவிதமான காற்றுகளினால் அடிக்கப்பட்டு நீங்க வஞ்சிக்கப்பட்டு போயிருவீங்க. பிரைஸ் தி லார்ட். அதான் சொல்றாரு, நீ வஞ்சிக்கப்படாமல் போக, நீ வஞ்சிக்கப்படாமல் இருக்க வேண்டுமானால்
நீ எதுல தேறி இருக்கணும்? உபதேசத்துல தேறி இருக்கணும், வசனத்துல தேறி இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். வசனத்துல நான் தேறி இருக்கும்போது, இந்த வசனத்துல நான் அதிக ஞானம் உள்ளவனாய் இருக்கும்போது, இந்த வசனத்துல நான் அதிக புருஷனாய் மாறி இருக்கிற போது, பலவிதமான அலைகள் அடிச்சாலும், எந்த விதமான கேண்டி கொண்டு காமிச்சாலும், ஹல்லேலூயா, எனக்கு தெரியும் இது யார் கொண்டு வந்து காமிக்கிறா, எதற்காக கொண்டு வந்து காமிக்கிறான். பிரைஸ் தி லார்ட். இது சரியான உபதேசமா இல்லை சரியில்லாத உபதேசமா, என்ன நோக்கத்துக்காக இவன் இதை காண்பித்து கொண்டிருக்கிறான் ஞானம் எனக்கு உண்டாகும். நான் வளர்ந்ததுனால அல்ல, எனக்கு வயசு 30 ஆனதுனால அல்ல, எனக்கு 40 வயசு ஆனதுனால அல்ல. நான் உபதேசத்தில் புருஷனானேன் என்று சொன்னால், நான் உபதேசத்தில் 20 வயதை தாண்டி இருப்பேன் ஆனால், நான் உபதேசத்தில் தேறினவனாய் ஆயிருப்பேன் ஆனால், நான் பலவிதமான கள்ள உபதேசங்கள் சுற்றி சுற்றி என்னை சுற்றி வந்தாலும் அது என்ன நிச்சயாது, அசைக்காது. ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? இதை நீங்க கவனிக்கல அப்படின்னா வருகிற காலங்கள்ல வசனம் ஆண்டவர் தான் சொன்னாரு, கூடுமானால் அழைக்கப்பட்டவர்கள் அல்ல தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே இந்த கேண்டிக்கு விழுந்து போயிருவாங்களாம். ஹல்லேலூயா. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே இப்படிப்பட்ட சில சின்ன சின்ன காரியங்களை 50 பைசா 1 ரூபா காரியத்தை காண்பிக்கும் போது என்ன பண்ணிடுவாங்களாம், வஞ்சிக்கப்பட்டு போய் விடுவார்கள். அதனாலதான் சொல்றாரு, நீ குழந்தைகளாயிராமல் புருஷனாயிருங்கள். பிரைஸ் தி லார்ட். உபதேசத்தில் புருஷர்களா இருக்க வேண்டும். ஆமென். அடுத்தது 17வது வசனத்தை இல்ல 15 வாசிங்க. அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகி கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் என்ன சொல்லுது வசனம்? அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகி கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நான் என்ன செய்யணுமா? 20 வயசு ஆனவன் அடுத்தது என்ன ஆயிருக்கணும்? 21 வயசு ஆயிருக்கணும். பிரைஸ் தி லார்ட். 20 வயசுலயே வந்து 20லயே நின்னுட்டான் அப்படின்னு சொன்னா அவன் புருஷன் தான். ஆனா என்ன செய்யல, அதுக்கப்புறம் 20 வயசு ரீச் ஆயிட்டான், அதுக்கப்புறம் 21 வயசுல போகல, 22 வயசுக்கு போகல. அதான் பவுல் சொல்றாரு, நீ வளர வேண்டுமானால், புருஷனாயிட்டீங்க, புருஷனான நீங்க அடுத்தது என்ன செய்யணும்? 30 வயசுக்கு போகணும் இல்லையா? அப்படிதானே? 40 வயசுக்கு போகணும் இல்லையா? நான் சொல்ற அத்தனையுமே ஸ்பிரிச்சுவலா. உங்க வயசை நான் பேசல, உங்க சரீர வளர்ச்சியை நான் பேசல, புரியுதா? உபதேசத்துல தேறுகிறவர்கள். அப்போ இந்த 20 வயது வந்தவர்கள் அடுத்தது என்ன செய்யணும்? வளரணும். 21வது வயசுக்கு போகணும். அப்ப போக வேண்டுமானால் எப்படிதான் வளரணுமா? 15ல வாசித்தோம், சத்தியத்தை கை கொண்டு. பிரைஸ் தி லார்ட். அப்போ 5வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, நான் வளர வேண்டுமானால் சத்தியத்தை கை கொள்ள வேண்டும். 5வது பாயிண்ட், சத்தியத்தை கை கொள்ள வேண்டும். அடுத்தது 17வது வசனத்தை வாசிங்க. ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புற ஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். பிரைஸ் தி லார்ட். சத்தியத்தை கை கொண்டு வளருகிற நீங்கள், சத்தியத்தை கை கொண்டு வளர்ந்து கொண்டிருக்கிற நீங்கள் புறஜாதிகளுடைய முறையின்படி நடவாமல். ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரியும், சத்தியத்துக்கு விரோதமாக யார் யாரெல்லாம் செய்கிறார்களோ அவர்களெல்லாம் வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா புறஜாதிகள். புரியுதா? வசனத்துக்கு விரோதமாக இல்லை என்றால் கிறிஸ்துவுக்கு விரோதமாக கிறிஸ்துவ அல்லாதவர்கள் செய்கிறவர்கள், அது என்னென்ன கிரியைகளை அவர்கள் செய்கிறார்களோ அவர்களை எப்படி வேதம் அழைக்குது அப்படின்னா புறஜாதிகள். முன்னே நீங்களும் புறஜாதிகளாகவே இருந்தீர்கள், அப்படிதானே? எத்தனை பேர் புறஜாதிகளா இருந்தீங்க? ஆமா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் நம்ம என்ன பண்ணினாரு? தம்முடைய ரட்சிப்பை தந்து தமக்கு சுதந்திரமாக மாற்றினார், அப்படிதானே? நம்ம இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் அவர் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தினாலும் ரட்சிக்கப்பட்டது நிமித்தமாக இப்ப என்னவாயிட்டோம்? சுதந்திரவாளியா மாறிட்டோம் கிறிஸ்துவுக்குள்ளாக.
இப்ப அவங்கள பார்த்து சொல்றாரு, நீ இப்ப சுதந்திரவாளியாய் புதிய மனுஷனாய் நீ மாற்றப்பட்டிருக்கிற, இனி என்ன செய்யாத, புறஜாதிகளுடைய முறையின்படி நீ செய்யாமல். ஹல்லேலூயா. அப்ப என்ன செய்யணுமா? அடுத்த பாயிண்ட் என்ன சொல்றாரு? நடவாமல் இருங்கள், புறஜாதியினுடைய முறையின்படி நடவாமல் இருங்கள். ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிங்க, 22வது வசனம். அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு. இங்க ஒரு காரியத்தை அவர் என்ன செய்யறாரு? களைந்து போடும்படியா சொல்றாரு. அப்போ 7வது பாயிண்ட் என்னது? களைந்து போடுங்கள். பிரைஸ் தி லார்ட். எதை களைஞ்சு போடணும்? பழைய மனுஷனை களைந்து போடுங்கள். ஹல்லேலூயா. நீங்க எதுக்கு அழைக்கப்பட்டீங்க? புதிய மனுஷனை தரித்து கொள்ளும்படி, இல்லை என்றால் புதிய ஜீவனை அடைந்து கொள்ளும்படிக்கு அழைக்கப்பட்டீர்கள். இப்ப நீங்க என்ன செய்யணுமா? பழைய மனுஷனை களைந்து போட வேண்டும். இப்ப இந்த பழைய மனுஷன்னா யாரு? ஹல்லேலூயா. இல்லையே, நாங்க 40 வருஷமாச்சு, எங்களுக்கு ஒரே பேர் தானே, பேரெல்லாம் மாத்தல, நாங்க அப்படியே தானே இருக்கிறோம். அப்படி அல்ல. இங்க சொல்லப்படுகிற பழைய மனுஷன் யாரு? பழைய மனுஷன்னா என்ன? எதை களைந்து போடும்படியாய் சொல்லுகிறார்? வாசிங்க, கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்ரிச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். அதாவது களைந்து போடுங்கள். பிரைஸ் தி லார்ட். புரியுதா உங்களுக்கு? எதெல்லாம் களைந்து போடணும்? இப்போ பழைய மனுஷனுடைய சுபாவம் எதெல்லாம்? விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்ரிச்சை, விக்கிரக ஆராதனையான, ரெண்டுமே அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. விக்கிரக ஆராதனையும் விக்கிரக ஆராதனையான பொருளாசையும். ஹல்லேலூயா. சொல்றது புரியுதா? விக்கிரக ஆராதனை கூடாது. விக்கிரக ஆராதனை எதற்கு இணையாக சொல்லப்பட்டிருக்கிறது? பொருளாசைக்கும் இணையானது. பிரைஸ் தி லார்ட். அப்ப எனக்கு பொருளாசை இருக்குமானால் நான் விக்கிரகத்துக்கு முன்னாடி போய் நின்றுதான் ஆகணும்னு இல்ல. நான் ஏற்கனவே விக்கிரக ஆராதனைக்குள்ளாக தான் இருக்கிறேன். சிலர் பார்த்தீங்க அப்படின்னா ரட்சிக்கப்பட்டு ஆவிக்குரிய சபைக்கு நாங்கள் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒழுங்கா தவறாம ஆலயத்துக்கு போயிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்களுக்குள்ள என்ன போயிருக்காது? பொருளாசை போயிருக்காது, பண ஆசை போயிருக்காது. நீ விக்கிரக ஆராதனை நடக்கிற இடத்துக்கு நீ போகணும்னு அவசியம் இல்லை. நீ ஆவிக்குரிய சபைக்கு வந்தாலும் நீ இப்ப யாருதான்? நீங்க யாருதான்? இப்போ விக்கிரக ஆராதனைக்காரர்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இது ரெண்டுமே கூட. நான் விக்கிரக ஆராதனை செய்யாமல் நான் நல்ல வெள்ளிக்கிழமை ஆனா சபைக்கு போயிட்டு இருக்கிறேன், அங்க விக்கிரக ஆராதனை இல்லை. ஆனால் இருதயத்துக்குள்ள மறைத்து வைக்கப்பட்டிருக்கிற சுபாவமாகிய பொருளாசை உள்ளுக்குள்ள இருக்குதானா, நான் இப்ப ஸ்டில் யாருதான்? விக்கிரக ஆராதனைக்காரன். ஆமென். நான் விக்கிரக ஆராதனை செய்கிறவன். பிரைஸ் தி லார்ட். அப்ப எதை களைந்து போட சொல்றாரு? பழைய மனுஷனாகிய இப்படிப்பட்டவைகள். அடுத்தது இன்னும் வாசிங்க, 8வது வசனத்திலிருந்து. இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளுமாகிய இவைகளையெல்லாம் விட்டு விடுங்கள். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போடுங்கள். இங்க பவுல் பழைய மனுஷனுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்கிறார். 5வது வசனத்தை வாசித்தோம். அடுத்தது 8வது வசனத்துல என்ன சொல்லுது? நல்லா கவனிச்சீங்களா? என்ன சொல்லுது வசனம்? கோபமும் கோபமும். இரண்டாவது என்னது? மூர்க்க வெறி கொண்டு பொறாமை. 3வது பிரைஸ் தி லார்ட். என்ன கிடையாது? என்ன இருக்க கூடாது? என்ன களைஞ்சு போடணும்? பொறாமை.
Praise the Lord. பொறாமை இல்லாதவர்களுக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். ஹalleluya. ஹalleluya. திரும்ப வாசிங்க. இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் இன்னும் நல்லா கவனிங்க, இந்த வார்த்தை எல்லாரும் சொல்லுங்க. உங்கள் வாயில் பிறக்கலாகாத. உங்க வாயில என்ன செய்யக்கூடாது? டெலிவரியே ஆகக்கூடாதான். அப்படிதானே சொல்லுது? உங்கள் வாயில் பிறக்கலாகாத. எல்லாம் அந்த வார்த்தையை அழுத்தி சொல்லுங்க. பிறக்கலாகாத. சொல்லுங்க அடுத்தது. தூஷணமும் வம்பு. ஹல்லேலூயா. தூஷணமான வார்த்தையும் வம்புகளை உண்டாக்குகிற வார்த்தைகளும். என்ன சொல்றாரு? உங்க வாயிலிருந்து பிறக்கவே கூடாது. தூஷணமும் வம்பு வார்த்தைகளுமாகிய என் வாயிலிருந்து ஒண்ணுமே ஒரு நாளும் டெலிவரி ஆகாதுன்னு கரங்களை உயர்த்தி சொல்ல முடியுமானால் நீங்க புதிய மனுஷன். இந்த கரங்களை கர்த்தர் கண்டார், நானும் கண்டேன். இனி இந்த வாயிலிருந்து பொல்லாத வார்த்தை டெலிவரி ஆனால் கர்த்தரே அது கணக்கு கேட்பாராக. என்ன நினைக்கிறோம் நம்ம ஆவிக்குரிய ஓட்டம்? சும்மா அப்படி கூட்டத்தோட கூட்டம் சேர்ந்து கும்மாளம் போட்டு போயிடலாமோ? கிறிஸ்தவன் அப்படின்னா எல்லாரோடு கூட அப்படி கும்மாளம் போட்டு போயிடலாமோ? இதுக்காக நம்ம அழைக்கப்பட்டோம். பவுல் தெளிவா சொன்னார், புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு நீங்களும் நானும் அழைக்கப்பட்ட அழைப்பிற்கு பாத்திரமார்களாய் நடந்து கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். என் வாயிலிருந்து தூஷணமான வார்த்தைகளும் வம்பு வார்த்தைகளும், நான் பேசுகிற சில வார்த்தைகள் எத்தனையோ கூட்டத்தை கலைச்சிருக்கு தெரியுமா? என் வாயின் வார்த்தைகள் எத்தனை பேருடைய சமாதானத்தை கெடுத்திருக்கு தெரியுமா? ஹல்லேலூயா. எத்தனையோ தூஷணமான வார்த்தைகள் பெரிய கிளேபரத்தை உண்டாக்கி இருக்கு தெரியுமா? ஹல்லேலூயா. அது பழைய மனுஷன், அப்படித்தானே? இல்லையோ? பழைய மனுஷன் தானே? ஹல்லேலூயா. இனி புதிய மனுஷன்ட்டாது வராது. இன்னையில இருந்து என் வாயிலிருந்து என்ன வராது? தூஷணம் வராது. என் வாயிலிருந்து வம்பு பண்ற மாதிரி வார்த்தை வராது. ஹல்லேலூயா. அடுத்த வாசிங்க, ஒரு முக்கியமானது இருக்கு. அடுத்தது, ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். அப்ப ஒருவருக்கொருவர் சொன்னா பவுல் தெளிவா எழுதியிருக்கிறார். நீங்க சபைக்குள்ள போகும்போது விசுவாசிகளுக்குள் பொய் சொல்லாதிருங்கள்னு சொன்னா கொஞ்சம் தேறிடும், அப்படித்தானே? ஏப்பா நம்ம விசுவாசிக ஒருத்தர் பொய் சொல்லக்கூடாது, சரி நல்லது. ஆனா பவுல் எப்படி எழுதியிருக்கிறாரு? நம்முடைய கள்ளத்தனம் இல்லாமல் கள்ள பயில்வல்ல நம்ம. அவர் நீங்கள் ஒருவருக்கொருவர், அப்படின்னா யாரா இருந்தாலும் எங்க இருந்தாலும் ஒருவருக்கொருவர் என்ன செய்யக்கூடாது? என்ன சொல்லக்கூடாது? அப்ப என் வாயிலிருந்து எதெல்லாம் டெலிவரி ஆகக்கூடாது? தூஷணம், வம்பு, பொய். ஹல்லேலூயா. புரியுதா? அப்ப புதிய மனுஷனிடத்திலிருந்து என்ன வரக்கூடாது? புதிய ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிற நம்முடைய வாயிலிருந்து பொய் வரக்கூடாது, தூஷணம் வரக்கூடாது, வம்பு வார்த்தைகள் வரக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். அப்போ எதெல்லாம் களைந்து போட வேண்டும் அப்படின்னு நம்ம சில பாயிண்ட் பார்த்துட்டோம், அப்படிதானே? இப்ப 7வது பாயிண்ட் தானே பார்த்திருக்கிறோம், களைந்து போட வேண்டியவைகள். 8வது 23வது வசனத்தை வாசிங்க. 23வது வசனத்துல புதிதான ஆவி உள்ளவர்கள் ஆகி. பிரைஸ் தி லார்ட். இப்போ நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, நீ எதை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் புதிய ஆவி அப்படின்னா கிறிஸ்துவனுடைய ஆவி. புரியுதா? நம்ம வாசித்தோம் ரோமருக்கு, கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு அவர் மூலமாக நமக்கு புதிய ஜீவன் உண்டாயிற்று, அப்படிதானே? புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு. இந்த புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுகிறவர்களுக்கு கிறிஸ்துவின் மூலமாக புதிதான ஆவியும் அருளப்படும். பிரைஸ் தி லார்ட். புதிதான ஆவியும் உங்களுக்கு அருளப்படும். பிரைஸ் தி லார்ட். அப்ப 23 திரும்ப வாசிங்க. உங்கள் உள்ளத்திலே, இங்க வாசிங்க, என்ன போட்டிருக்க ஆங்கிலத்தில்? be renewed in the spirit of your mind.
பிரைஸ் தி லார்ட். இப்போ உன்னுடைய மைண்ட்ல இப்போ என்ன ஆவி வந்துருச்சு? புதிதான ஆவி. பிரைஸ் தி லார்ட். அப்படின்னா கிறிஸ்துவனுடைய ஆவி. பிரைஸ் தி லார்ட். அப்ப கிறிஸ்துவனுடைய ஆவிய மைண்ட்ல வந்ததுக்கு பிற்பாடு கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே எனக்குள்ள வரணும். அப்படிதானே? அப்படிதானே பவுல் எழுதி வச்சிருக்கிறாரு. பிலிப்பியருக்கு 2வது அதிகாரத்தில் எழுதி இருக்கிறார் இல்லையா? பிரைஸ் தி லார்ட். நான் புதிதான ஆவி உள்ளவனாய் இருக்கிறேன். ஆனால் இப்ப எனக்கு என்ன சிந்தை உண்டாகணும்? கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உண்டாயிருக்க வேண்டும். அப்படிதானே? அப்ப பிலிப்பியர் 2வது அதிகாரத்துல கிறிஸ்து இயேசுவில் என்ன சிந்தை இருந்ததுன்னு எழுதி வச்சிருக்கிறார். அப்ப புதிதான ஆவியை பெற்றவர்கள் அவங்களுடைய மைண்ட் இப்ப என்ன ஆயிரும்? கிறிஸ்துவனுடைய மைண்டா மாறிடும். அவருடைய சிந்தை வந்துடும். அப்போ 8வது பாயிண்ட் என்னது? புதிதான ஆவி. 9வது 24வது வசனத்தை வாசிங்க. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை. ஆமா, 9வது நம்ம ஏற்கனவே பார்த்ததுனால என்ன சொல்லி இருக்கிறாரு? தரித்து கொள்ளுங்கள், புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். 25வது வசனத்தை வாசி. அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களா இருக்கிறபடியால். நல்ல வசனத்தை கவனிங்க. நாம் எப்படி இருக்கிறோமா? நாம்னா யாரு? சபைக்குள்ள இருக்கிற, இல்ல எபேசு சபைக்குள்ள இருந்தவங்க, இல்ல நமக்கு சொல்றாரு. நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களா இருக்கிறபடியினால். அப்போ யார் தலை? கிறிஸ்து தலையா இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள்ளாக நம்ம எல்லாரும் அவருடைய அவயவங்களாய் இருக்கிறோம். எல்லா அவயவங்களுக்கும் தலை யாரு? கிறிஸ்து. பிரைஸ் தி லார்ட். புரியுதா உங்களுக்கு? அப்போ கிறிஸ்து தலையா இருக்கிறார். அந்த தலையில இணைக்கப்பட்டிருக்கிற நாம் அவருடைய அவயவங்களாய் இருக்கிறபடியினால். திரும்ப என்ன சொல்றாரு? பொய்யை களைந்து. அப்போ இங்கதான் சொல்றாரு, அதாவது இந்த இடத்துல சொல்றாரு, விசுவாசிகளுக்குள் என்ன பேசணும்? கொலோசியர்ல வாசித்த போது எல்லாரிடத்திலும் ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள்னு சொன்னார். அது காமனா சொன்னார். அப்படிதானே? இங்க எபேசியருக்கு சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, நாம் ஒருவருக்கொருவர் நாம் அவயவங்களாய் இருக்கிறபடியினால், கிறிஸ்துவனுடைய அவயவங்களாய் நாம் இருக்கிறபடியினாலே நாம் இப்ப எதை களைந்து போடணும்? விசுவாசிகளுக்குள்ளும் நாம் பொய்யை களைந்து அவனவன் பிறனுடன் மெய்யையே பேச கடவன். பிரைஸ் தி லார்ட். அப்போ 10வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, மெய்யையே பேச கடவன். ஹல்லேலூயா. ஒருவருக்கொருவர் அவனவன் பிறனுடன் மெய்யையே பேச கடவன். அடுத்தது வாசிங்க. 26வது வசனம். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம். அடுத்த பாயிண்ட், பாவம் செய்யாதிருங்கள். ஹல்லேலூயா. ஏன்னு சொன்னா, பழைய மனுஷன் இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவியை பெற்றுக் கொண்டதனால், அவருடைய ஜீவனை பெற்றுக் கொண்டதனால் களைந்து போடப்பட்டாச்சு இல்லையா? அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யக்கூடாது? பாவம் செய்யக்கூடாது. என்ன அநேக இடங்கள்ல இயேசு கிறிஸ்து ஊழியம் பண்ணின போது நமக்கு ஏராளமான எக்ஸாம்பிள் வைத்திருக்கிறாரு. ஆண்டவர் அவங்க வாழ்க்கையில் இருந்த பாவங்களை எடுத்து போட்டார், களைந்து போட்டார். பிரைஸ் தி லார்ட். எந்த பாவம் செஞ்சிருந்தாலும் இயேசு எல்லா பாவத்தையும் மன்னிக்க அவர் ஒருவரே வல்லவர். சிலருக்குள்ள அந்த எண்ணம் இருக்கும், எவ்வளவு பாவம் பண்ணி இருக்கிறோம், எவ்வளவு துரோகம் பண்ணி இருக்கிறோம், இதெல்லாம ஆண்டவர் மன்னிப்பார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவரிடத்துல லிமிட்டே கிடையாது. இந்த பாவத்துக்கு இந்த பாவத்துக்கு அப்படின்னு ஆண்டவர் அளவீடு வைக்கல. எந்த பாவமாயினும் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரு? மன்னிச்சிருக்கிறார். வேதத்தில் ஏராளமான எக்ஸாம்பிள் உண்டு. உங்களுடைய வாழ்க்கையிலும் எந்த பாவமா இருந்தாலும் கர்த்தர் மன்னிச்சிருக்கிறார். அப்படிதானே? இனி நம்மிடத்துல பாவம் உண்டு என்று உங்களுக்கு ஒரு எண்ணம் உண்டானால், நான் எவ்வளவு பாவம் பண்ணிட்டே இருந்திருக்கிறேன், எவ்வளவு துரோகம் பண்ணியிருக்கிறேன், எவ்வளவு அநியாயம் பண்ணியிருக்கிறேன், அப்படிப்பட்ட ஒரு குற்ற உணர்வு நமக்குள்ள இருக்குமானால் இதை மாற்றுகிறதற்கு ஆண்டவர் மாத்திரமே வல்லவர். பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவால் மாற்ற முடியாத பாவம் என்று ஒன்று கிடையவே கிடையாது.
புரியுதா? ஆனால் இயேசு அதே போல விபச்சார பாவம், பல பாவம், இப்படி ஏராளமான பாவங்கள் செஞ்ச மனிதர்களுக்கு பாவத்தை மன்னிச்சிட்டு ஆண்டவர் சொன்னாரு, இனி என்ன செய்யக்கூடாது? பாவம் செய்யக்கூடாது. பாவத்தை மன்னிக்கிறதற்கு அவர் வல்லவர். எந்த பாவியானாலும் எந்த பாவனாலும் அவர் மன்னிப்பார். மன்னிச்சிட்டு ஆண்டவர் ஒரு வார்னிங் தருவார். என்ன வார்னிங்? இனி பாவம் செய்யாதிருங்கள். பிரைஸ் தி லார்ட். பவுல் திரும்ப அதான் சொல்றாரு, கோபம் கொண்டாலும் பாவம் மாத்திரம் செஞ்சிடாதீங்க. கோபம் சில நேரத்துல நம்முடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய எமோஷனல்கள், பல எமோஷன்ஸ் இருக்கு இல்லையா? அன்பு, பல விதமான. இப்போ கோபமும் எமோஷனல்ல ஒண்ணு. அதுக்காக கோபத்தோட தெரியாதீங்க, உருப்பட மாட்டீங்க. சிலது எப்போ பார்த்தா அப்படி குறைஞ்சு அப்படியே சிங்கம் மாதிரியே தான் கரிச்சிக்கிட்டு இருக்கும். அப்படி அல்ல, புரியுதா? இதே பவுல் தான் சொன்னாரு, கோபம் உங்களிடத்தில் தனியே கடவுது. அப்படித்தானே? அப்படி அதனால இங்க சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு கோவப்பட்டு இருக்காதீங்க, நல்லதில்லை அது. ஆமேன். சரீரத்துக்கும் கேடு. அப்படித்தானே? சிரிச்சா நல்லதுங்கிறாங்க, கோவப்பட்டா கேடு. நல்லா சிரிச்சு நீங்க வாழ்ந்தீங்கன்னு சொன்னா உங்க ஆயுசு நாட்கள் பெருகுமாமா அப்படின்னு எவனோ சொன்னா அதெல்லாம் கேட்டு நம்பிட்டு இருக்காதீங்க. ஆண்டவர் தான் உங்க ஆயுசு நாட்களை பெருக பண்ணுவா. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருங்க. ஆமேன். சிரிங்கப்பா. சிரிக்கிறதுக்குமா காசு கொடுக்கணும்? அது ஆண்டவர் இலவசமா நமக்கு தந்ததில்லை. நீங்க சிரிக்காவிட்டால் மிருகங்கள் சிரிக்க ஆரம்பிச்சிடும். சிலர்கிட்ட பாத்தீங்கன்னா சிரிப்பை பார்க்கறதே பெரும் பாடா இருக்கும். காசு கொடுத்தா கூட சிரிக்க மாட்டான், கேண்டி கொடுத்தா கூட சிரிக்க மாட்டான். புரியுதுங்களா? சிரிக்க, நல்ல வாய் விட்டு சிரிக்கணும். பவுல் சொல்றீங்க, சந்தோஷமாயிருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாகவே இருங்கள். ஆமேன். சபைக்கு வரும்போது மட்டும் பல்ல காட்டிட்டு இருக்கிறதில்ல, எப்பொழுதும் எப்படி இருக்கணும்? சந்தோஷமா இருக்கணும். நல்லா இருந்தாலும், அதாவது பணம் இருந்தாலும் பணம் இல்லாட்டாலும், சாப்பாடு இருந்தாலும் சாப்பாடு இல்லைனாலும் கர்த்தருக்குள் என்ன செய்யணும்? எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும். அதுதான் நம்முடைய பெரிய பலனாமா. ஆமேன். அப்ப எப்படி இருக்கணும்? இருக்க இடங்கள்ல சந்தோஷமா இருங்க, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. ஆமேன். இன்னைக்கு நிறைய பேருடைய லைஃப்ல சிரிப்பு இல்லை, நிறைய பேருடைய லைஃப்ல சந்தோஷம் இல்லை. ஆனா கர்த்தருக்குள்ள இருப்பதே எனக்கு பெரிய சந்தோஷம். நான் கர்த்தருக்குள்ள இருப்பதே எனக்கு பெரிய சந்தோஷம். பிரைஸ் தி லார்ட். எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. ஆமேன். உயர்வானாலும் தாழ்வானாலும் நீங்க சந்தோஷமா இருங்க. நீங்க சந்தோஷமா கடிச்சு துப்பிடாதீங்க விரலோட சேர்த்து. நீங்க சந்தோஷமா இருந்தீங்கன்னு சொன்னா உங்களை சுத்தி இருக்கிற அத்தனை பேரும் சந்தோஷமா தான் இருப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். நம்ம சுத்தி இருக்கிறவங்களை எப்பவும் எப்படிதான் வச்சிருக்கணும்? சந்தோஷமா. நம்ம இருந்தாலும் அந்த இடம் எப்படிதான் இருக்கணும்? இதுதான் கர்த்தர் கொடுத்திருக்கிற பலன். கர்த்தருக்குள்ள இருக்கிற சந்தோஷம், கர்த்தர் கொடுத்திருக்கிற சந்தோஷம். வீட்டுக்குள்ள எப்படி இருக்கணும்? சந்தோஷமா இருக்கணும். நான் வீட்டுக்குள்ள இருந்தா எப்படி இருக்கணும்? என் வீட்டுக்குள்ள நான் இருந்தால் எப்படி இருக்கணும்? ஆமென். இதுதான் கர்த்தர் எனக்கு தந்திருக்கிற பலன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த நேரம் டைம் டேபிள் போட்டு இவ்வளவு நேரம் தான் நான் சிரிப்பேன், இதுக்கு மேல நான் சிரிக்க மாட்டேன் அப்படியெல்லாம் போட்டுட்டு இருக்காதீங்க. டைம் டேபிள் வீட்டுக்கு ஒர்க் அவுட்டே ஆகாது. புரியுதா? டைம் டேபிள் வீட்டுக்கு ஒர்க் அவுட்டே ஆகாது. ஜாலியா சந்தோஷமா கிறிஸ்துவுக்குள்ள, ஆனா ரொம்ப ஜாலியாகவும் பாவம் பண்ணிருக்க அளவுக்கும் போயிடக்கூடாது. ஆமேன். கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஒரு அளவு உண்டு. ஆமேன். நம்ம தேவ பிள்ளைகள் கூடி வரும்போது, கூடியிருக்கும் போது நல்ல சந்தோஷமா சிரிச்சு, வாய் விட்டு சிரிச்சு, நல்ல வாழ்த்தி அப்படி சந்தோஷமா இருக்கணும். அதுதான் நம்முடைய ஐக்கியத்தினுடைய வெளிப்பாடு. ஆமேன். சபைக்கு போனா அவ்வளவு சந்தோஷமா இருந்தது, சபைக்கு போனா அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும். ஹல்லேலூயா. புரியுதுங்களா? ஏன் அப்படின்னா கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த சந்தோஷம், ஐக்கியம், அன்பு நம்மளை என்ன செய்யறது இல்லை, அப்படி அந்த இடத்தை விட்டு போக விடுறது இல்லை. அது கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு பெரிய சந்தோஷம். ஆமேன். நம்ம இனி எப்படி இருப்போம்? ஏனென்று சொன்னால் பழைய மனுஷன் அல்ல, புதிய மனுஷன். பிரைஸ் தி லார்ட். சந்தோஷமா இருக்கணும். ஆமேன். திரும்ப உங்களுக்கு சொல்றேன், வாசிங்க. இப்போ 27 வாசிங்க. பிசாசுக்கு பொய் சொல்லும் போது, பாவம் பண்ணும்போது, மற்றவங்க சந்தோஷத்தை கெடுக்கும் போது உள்ள யார் வருவா? பிசாசு வருவான். பிரைஸ் தி லார்ட். கையை பிடிச்சு சொல்லுங்க, பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று உங்களை சுத்தியே வந்துட்டு இருக்கிறான்.
நீங்க எப்ப இடம் கொடுப்பீங்களோ அப்போ உள்ள வந்துருவான். எப்படி இடம் கொடுக்கிறோம்? நம்ம பொய் சொல்லும் போது, பாவம் செய்யும் போது, அவனுடைய கிரியைகள் என்னென்னவெல்லாம் என்னிடத்துல வெளிப்படுகிறதோ அதெல்லாம் நான் எப்பெல்லாம் வெளிப்படுத்துகிறேனோ டைன்னு வந்து உள்ள உட்காந்துக்குவான். அல்லேலூயா, புரியுதா? அப்ப நம்ம எதற்குமே என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்க கூடாது. அதான் சொல்றாரு, பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். அப்ப பிசாசுக்கு இடம் கொடுக்கிறது யாருதான்? பிசாசுக்கு இடம் கொடுக்கிறது யாருதான்? சிலர் சொல்லுவாங்க, பத்தி என்ன பிசாசு பிடிச்சு ஆட்டுது, உலுக்குது, நெஞ்சில் யார் நின்று மிதிக்குது. அப்ப என்ன காரணம் அப்படின்னா, என்ன காரணம்? பிசாசுக்கு கொடுத்த இடம். அவர் ஏறு நின்று பரதநாட்டியம் ஆடுறதுக்கு, அவர் ஏறு நின்று மிதிக்கிறதுக்கு இடம் கொடுத்துட்டு இப்ப ஆட்டுது இடிக்குதுன்னா என்ன பண்றது? அதான் பவுல் சொல்றாரு, நீங்க பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். ஏன்னு சொன்னா, ஆண்டவர் திரும்ப சொல்றேன், புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள். பிரைஸ் தி லார்ட். அந்த புதிதான ஜீவன் கிறிஸ்துவின் மூலமாக உண்டான புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படி நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப நம்ம என்ன செய்யக்கூடாது? பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது. இடம் பிசாசு வருவானா? ரட்சிக்கப்பட்டவங்கிட்ட வருவான். எப்போ வருவான் அப்படின்னா, இடம் கொடுத்தா வருவான். பிரைஸ் தி லார்ட். 10 சென்ட் இடத்த வாங்கி 9 சென்ட் நீங்க வச்சுட்டு 1 சென்ட் அவனுக்கு போட்டா அவன் அதுல வந்து உட்கார்ந்துக்குவான். அல்லேலூயா. அப்ப என்ன செய்யக்கூடாது? பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது. இப்ப அடுத்தது வாசிங்க, 29வது அதிகாரம். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். முதல்ல டெலிவரி பண்ணாதீங்கன்னு சொன்னாரு. இப்ப என்ன செய்யக்கூடாது? வாயை திறக்கவே கூடாது. அல்லேலூயா. கெட்ட வார்த்தைகள் ஒன்றும். அப்ப எதெல்லாம் கெட்ட வார்த்தை? நம்ம சில ஊர்ல சில கெட்ட வார்த்தைகள் இல்ல நம்ம ஆரம்ப காலங்களில் பேசியிருப்போம். நீங்க குழாயில தண்ணி எடுக்க போன இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா கேட்டிருப்பீங்க. பசங்க கூடி இருக்க இடத்துல நீங்க கேட்டிருப்பீங்க இல்லையா? காலேஜில் போகும்போது பசங்க கூடி இருக்கும்போது பேசியிருப்பாங்க. இப்போ ஆண்டவர் அறிஞ்ச பிற்பாடு இப்போ அதெல்லாம் என்ன ஆயிடுச்சு? போயிருச்சுன்னு நான் நம்பிட்டு இருக்கிறேன். அவ்வளவுதான். அதுக்கு உங்களுக்கு ஆண்டவருக்கு தான் தெரியும். ஆமென். இப்போ இங்க வசனம் சொல்லுது, கெட்ட வார்த்தைகள் ஒன்றும், அதாவது வேதத்தின்படி as a biblical கெட்ட வார்த்தை அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுது அப்படின்னா, பக்தி விருத்திக்கு ஏதுவல்லாத என்ன பேசினாலும், ஐயோ அப்படி பார்த்தா நம்ம அத்தனையும் கெட்ட வார்த்தை தானே பேசியிருக்கோம். நம்ம பக்தி விருத்திக்கு ஏதுவா ஒரு வார்த்தை கூட வெளிப்பட்டது இல்லையே. அல்லேலூயா. அப்ப என் வாயிலிருந்து என்ன புறப்படக்கூடாது? கெட்ட வார்த்தைகள். கெட்ட வார்த்தைகள் தெளிவா சொல்லுங்க. ஒன்றும், கெட்ட வார்த்தைகள் ஒன்றும் என் வாயிலிருந்து புறப்படவே கூடாது. அல்லேலூயா. நான் நம்புறேன் இந்த வார்த்தைகள் எல்லாம் உங்களுடைய இருதயத்தில் இப்ப நல்லா அப்படியே கிரியை செஞ்சிட்டு இருக்கோம். ஏன்னா உபதேசம் என்ன பண்ணணும்னா நல்ல குத்து மாத்துங்க. அப்போ கெட்ட வார்த்தைகள் நம்ம வாயிலிருந்து புறப்படக்கூடாது. மனைவியை பார்த்தா சில கேவலமான வார்த்தைகள், கணவனை பார்த்தா சில கேவலமான வார்த்தைகள், மற்றவரிடத்தில் திடீர்னு உபயோகப்படுத்தக்கூடிய சில கெட்ட வார்த்தைகள், தகாத வார்த்தைகள், துணிகரமாக பேசுகிற வார்த்தைகள் என் வாயிலிருந்து என்ன செய்யக்கூடாது? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, யாரெல்லாம் என்னென்ன பேசியிருக்கீங்க போன வாரம். இந்த ஒரு வாரத்தில் நம்ம வாயிலிருந்து என்னென்னலாம் புறப்பட்டது? அல்லேலூயா. சிலருடைய சுபாவமே என்ன அப்படின்னா, நல்லா அவங்களால பேச தெரியாது. அவங்களுக்கு நல்ல வார்த்தைகளோ அந்த நல்ல நல்ல வார்த்தைகளை உபயோகப்படுத்தி பேசவே தெரியாது. ஏன்னா இருதயத்தில் அவ்வளவு அழுக்கு இருக்கும். அப்போ அது எப்போ வாயை திறந்தாலும் ஒரு மாதிரி ஒரு அழுக்கான வார்த்தைகளே பேசும். நமக்கு நல்லா அதை ரியலைஸ் பண்ண முடியும். சிலர் வாயை திறக்கும் போது அவ்வளவு நாரும். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும்னு ஆண்டவர் சொன்னார் பார்த்தீங்களா? இருதயத்தின் நிறைவு. அப்போ இருதயம் நல்ல நிறைவா இருந்ததுன்னா நல்ல நல்ல வார்த்தைகள் வரும். புரியுதா உங்களுக்கு? ஆனால் சிலருடைய வாயிலிருந்து எப்போ வார்த்தைகள் வெளியே வந்தாலும் அது ஒரு மாதிரி இரிட்டேட் பண்ணிக்கிட்டு நம்மளையே கட்டுப்பாய்க்கிறோம். பார்த்துங்க, கோவப்படுத்திடும். நம்முடைய விசுவாசத்தை டவுனில் கொண்டு பாதாளத்தில் கொண்டு விட்டுரும் சில நம்முடைய வாயின் வார்த்தைகள். ஏன்னா இருதயத்தில் சுத்தம் கிடையாது, இருதயத்தில் நிறைவு கிடையாது.
ஆமென். அப்படிப்பட்டவங்களா நம்ம என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. திரும்ப வாசிங்க. கெட்ட வார்த்தை ஒன்றும் நான் ஆவிக்குரியவன் அப்படின்னு சொல்லி நீங்க காட்டிக்கிட்டு இருக்கிற உங்களை, ஒரு டெஸ்டிமனி உங்களை குறித்து இருக்கணும் வைங்களேன், நல்ல கிறிஸ்தவ பையன், நல்ல கிறிஸ்தவ பொண்ணு அப்படின்னு ஒரு 10 பேர் மத்தியில் உங்களை குறித்து நல்லா நினைச்சு வச்சிருக்காங்க, உங்களை குறித்த எண்ணம் இருக்குன்னா, அந்த உங்க வாயிலிருந்து புறப்படுற ஒரு வார்த்தை போதும் உங்களை அப்படியே தலைகளை மாத்திரும். உங்களுடைய நல்ல நேமம் என்ன பண்ணிடும்னா கெடுத்து போட்டுரும். புரியுதா? அப்போ இவங்க நல்ல கிறிஸ்தவங்க, நல்ல ஆவிக்குரியவங்கன்னு அப்ப நீங்க என்ன பண்ணி வச்சிருந்திருக்கிறீங்க, ஒரு மாயை கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறீங்க. அது உங்களுடைய ஒரிஜினல் கிடையாது, அது ரியாலிட்டி கிடையாது. ஒரு டிராமா ஒன்று பண்ணி, ஒரு ஆக்ஷன் பண்ணி ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்க. திடீர்னு ஒரு நாள் உங்க ஒரிஜினல் என்ன பண்ணிருச்சு, வெளியே வந்துருச்சு. அதுதான் மோசமான வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள். அதுதான் உங்களுடைய ஒரிஜினல். ஆனால் உண்மையிலேயே பழைய மனுஷன் ஒருத்தனிடத்துல போயிட்டான் அப்படின்னா, ஆத்திரத்தில் பேசினா கூட கெட்ட வார்த்தை வாயில வராது. நான் சில நேரத்தில் கோவப்படுறவன் தான், புரியுதுங்களா? நம்ம சில கோபங்கள் வந்துடும். ஆனாலும் நம்ம ஆரம்பத்தில் கோவப்பட்டா எடுத்த உடனே ஒன்று வரும், பார்த்துருக்கீங்களா? எங்கள் ஊரில் தெரியும், எடுத்த உடனே சில வார்த்தைகள் வரும். அதை பேசாமல் நம்ம அடங்க மாட்டோம். என்னதான் நடந்தாலும் நம்ம டெலிவரி பண்ணிட்டு தான் அப்பாடா அப்படின்னு பிரீத் பண்ணுவோம். இது என்னுடைய பழைய மனுஷன். ஆனால் இப்போவும் கோபம் வருது. ஆனால் நம்ம தாட்டில், நம்ம இருதயத்தில் சுத்தமாக அது இல்லாதனால நினைச்சா கூட என்ன செய்யல, வாயில வர்றதில்லை. கோபம் வந்தா கூட நம்மளால என்ன செய்ய முடியுது, கண்ட்ரோல் பண்ண முடியுது, வார்த்தைகளை நிதானிச்சு பேச முடியுது. புரியுதா? அதான் பழைய மனுஷனுக்கும் புதிய மனுஷனுக்குள்ள வித்தியாசம். இப்போ நான் நல்ல பிள்ளையா, நல்ல ஆவிக்குரியவனா, நல்ல கிறிஸ்தவனா காமிச்சிட்டு இருக்கிற இடத்துல திடீர்னு நீங்க ஆத்திரத்திலையோ கோபத்திலையோ ஒரு வார்த்தையை தூக்கி போட்டா போதும், அது ஒரு அணுகுண்டு போல. புரியுதா? நீங்க இத்தனை நாள் நான் ஏமாத்தி இத்தனை நாள் அப்படி உண்டாக்கி வச்சிருந்த அந்த நல்ல பேரை இந்த ஒரு வார்த்தை கெடுத்துரும். இனி கெடுத்ததை திருப்பி எடுக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது, பார்த்துங்க. புரியுதா? நல்லா கொண்டு போகிறது பெரிய, கொஞ்சம் மெதுவாக அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்மூத்தாக கொண்டு போயிடலாம். ஆனால் கெட்டதை திருப்பி நீங்கள் நல்ல நேம் ஆக்கணுங்கிற நினைக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. பிரைஸ்லாம் என்ன செஞ்சிடாதீங்க, கெடுத்துடாதீங்க. நல்ல பேரை என்ன செஞ்சிடக்கூடாது, கெடுத்துடக்கூடாது. இதன் மூலமாக ஆண்டவருடைய நாமம் தூசிக்கப்படும். ஆமென். இப்போ எத்தனாவது பாயிண்ட் பார்த்தோம்? 13வது இல்லையா? 13வது பார்த்துருக்கோம். 29வது வசனத்தை திரும்ப வாசிங்க. கெட்ட வார்த்தை ஒன்றும் புறப்பட வேண்டாம். அதே வசனத்தை முழுசா வாசிங்க. அடுத்தது சொல்லுது, பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு என்ன சொல்லுது, பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். என்ன சொல்லுது வசனம்? நீங்க கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து, அதாவது பேசக்கூடாது, பேசணும். ஒரே வசனத்தில் 2 ஆன்சர் இருக்கு. புரியுதா? இந்த எத்தனாவது டைட்டில்? 13வது டைட்டில் என்ன அப்படின்னா, பேசாதிருங்கள் பேசுங்கள். அதுதான். அப்போ கெட்ட வார்த்தைகள் ஒன்றும் உங்க வாயிலிருந்து நீங்க பேசக்கூடாது, பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகளையே பேசுங்கள். அவ்வளவுதான். புரிஞ்சுச்சா? இப்ப அடுத்தது 30வது வசனத்தை வாசிங்க. நம்ம வாசித்த வசனம், அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். 30வது வசனம் என்ன சொல்லுது? அது எத்தனாவது பாயிண்ட் அப்படின்னா 14வது பாயிண்ட். இப்போ அதே எபேசியருக்கு 1வது அதிகாரத்துல 12 இருந்து வாசிங்க. தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். நீங்களும், நல்ல அந்த வசனத்தை கவனிங்க, நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய
சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். இப்ப நம்ம 4ஆவது அதிகாரத்தில் வாசித்தோம், நீங்கள் முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் அப்படின்னு சொன்னாரு. அப்ப எப்ப நீங்கள் பரிசுத்த ஆவியால் முத்திரை போடப்பட்டீங்களா? அவருடைய சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசிகளான போது, விசுவாசித்து நீங்கள் ஞானஸ்நானம் பெற்ற பிற்பாடு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் கிறிஸ்துவுக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். பிரைஸ் தி லார்ட். புரியுதா? அப்ப எப்ப நீங்க பரிசுத்த ஆவியினால் முத்திரை போடப்பட்டீங்கன்னு கேள்வி கேட்டா, எப்ப போடப்பட்டீங்க? நான் எப்பொழுது ரட்சிக்கப்பட்டேனோ, எப்பொழுது விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டேனோ, பரிசுத்த ஆவியின், அதாவது நான் எப்பொழுது ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்றேனோ அப்பொழுதே என்ன செய்யப்பட்டாச்சு? பரிசுத்த ஆவியினால் முத்திரை போடப்பட்டாச்சு. இனி எதற்கு முத்திரை போடப்பட்டேன்? மீட்கப்படும் நாளுக்காக. பிரைஸ் தி லார்ட். மீட்கப்படும் நாளுக்காக தான் நம்ம என்ன செய்யப்பட்டோம்? பரிசுத்த ஆவியினால் முத்திரை போடப்பட்டோம். மீட்கிறவர் யாரு? இயேசு கிறிஸ்து. ஒரு நாள் மீட்கும்படி வருவார். இப்ப அந்த பரிசுத்த ஆவியை நீங்க துக்கப்படுத்தாதிருங்கள். எத்தனாவது பாயிண்ட் தெரியுமா இது? 14வது பாயிண்ட். அப்போ நான் பரிசுத்த ஆவியை எப்ப துக்கப்படுத்துகிறேன்? 13 பாயிண்ட் படிச்சோம் பாத்தீங்களா? இதுல என்ன செஞ்சாலும் துக்கப்படுறது யாரு? பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. அதனாலதான் கடைசியில கொண்டு வசனத்தை அதிகாரத்தை முடிச்சிருக்காரு. எப்படி? பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீங்க. அதுக்கு முன்னாடி ஒரு 13 பாயிண்ட் எழுதி வச்சிருக்கிறார். இதெல்லாம் பண்ணாதீங்க. இதெல்லாம் பண்ணும்போது பரிசுத்த ஆவி உங்களில் என்ன பண்ணுவாரு? துக்கப்படுவார். இன்னும் வேற ரீசன்ஸ் இருக்கு. பரிசுத்த ஆவி எதனால துக்கப்படுவார், எதனால் துக்கப்பட்டு போறார், எதனால் நம்ம பரிசுத்த ஆவியினால் கைவிடப்படுகிறோம், இப்படி எல்லாம் பல ரீசன்ஸ் இருக்கு. பட் இங்க பவுல் சொல்றதுக்கு அதுக்கு முன்னாடி ஒரு 13 காரியங்கள் எழுதி வச்சிருக்காரு. இதெல்லாம் நீங்க பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்குள், அதாவது நீங்கள் கிறிஸ்துவுக்குள் பரிசுத்த ஆவியினால் முத்திரை போடப்பட்ட அந்த பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுவார். அதான் பவுல் சொல்றாரு, துக்கப்படுத்தாதிருங்கள். ஆமென். அடுத்தது சொல்றாரு, அடுத்த வசனத்தை வாசிங்க. 31வது வசனம். சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. பரிசுத்த ஆவியை நீங்க துக்கப்படுத்தாதிருங்கள். அடுத்தது, புதிய மனுஷனை தரித்திருக்கிற நீங்கள் என்ன செய்யணும்? இப்படிப்பட்டதான காரியங்களை விட்டு நீங்க நீங்கணும், விலகணும். பிரைஸ். உங்களை விட்டு அது நீங்கிதான் ஆகணும். ஆமென். கடைசியா சொல்றாரு, ஒருவருக்கொருவர் தயவாயும், இங்க என்ன சொல்றது? பி கைண்ட் ஒன் டு அனதர். அடுத்தது என்ன சொல்லணும்? மன தயவாய், மன உருக்கமாயும் இருந்து. இந்த வசனம் நல்லா கவனிங்க. கிறிஸ்துவுக்குள் யார் உங்களை என்னை மன்னிச்சது? எப்ப மன்னிக்கப்பட்டீங்க? எப்ப நான் ரட்சிக்கப்பட்டேனோ, விசுவாசித்து வசனத்தை கேட்டு நான் ரட்சிக்கப்பட்டு எப்ப ஞான ஸ்நானம் பெற்றேனோ, தேவன் கிறிஸ்துவுக்குள்ளாக உங்களையும் என்னையும் மன்னித்தார். பிரைஸ் தி லார்ட். அப்போ நான் மன்னிக்கப்பட்டது உண்மையானால் என்ன செய்ய வேண்டுமா? நீங்களும் ஒருவருக்கொருவர். பிரைஸ் தி லார்ட். இப்ப சிந்திச்சு பாருங்க, எத்தனை பேர் மன்னிக்கப்பட்டீங்க? அதை முதல்ல கேட்டுருவோம். கிறிஸ்துவால், தேவன் மூலம், தேவன் கிறிஸ்துவுக்குள்ளாக என்னை மன்னிச்சிருக்கார் அப்படிங்கிறவங்க எத்தனை பேர்? பிரைஸ் தி லார்ட். மன்னிச்சிருக்கார் இல்லையா? இன்னும் சிலருக்கு பாவ மன்னிப்பு நிச்சயம் இல்லை. பிரைஸ் தி லார்ட். சீக்கிரமா வாங்கிடணும், ஆண்டவர்கிட்ட அதை கேட்டு பெற்றுக்கொள்ளணும். அது ஒரு வரம், ஆண்டவர் தருகிற ஒரு பெரிய ஸ்லாக்கியம். பாவ மன்னிப்பின் நிச்சயம். என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது என்கிற நிச்சயம் என் ஆவியிலும் என் மனசாட்சியிலும் 100% தெரியும். அல்லேலூயா. நீங்க கேட்டீங்க அப்படின்னா உங்கள் எல்லாரிலும் பிரதான பாவி நான், அப்படிதான் நான் சொல்லுவேன். பிரைஸ் தி லார்ட். எனக்கு தெரியும் நான் என்னென்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு, என்னென்ன சேட்டை பண்ணிட்டு நம்ம இருந்தோம் அப்படிங்கிறது தெரியும். ஆனா இப்ப நான் சொல்லுவேன், என்னுடைய பாவத்தை கர்த்தர் மன்னித்திருக்கிற நிச்சயம் என் ஆவியிலும் என் மனசாட்சிக்கும் தெரியும். நான் இப்ப பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றவனாக உங்க முன்னாடி நின்று இருக்கிறேன். அல்லேலூயா. அதனால தான் சொல்றேன், கிறிஸ்து எனக்கு
மன்னித்ததுண்டானால், இல்லை தேவன் கிறிஸ்துவுக்குள்ள என்னை மன்னித்தது நிச்சயமானால், நான் இப்ப என்ன செய்யணும்? ஒருவருக்கொருவர். இப்ப நீங்க யாரையெல்லாம் மன்னிக்காம வச்சிருக்கீங்க, இனி யாரை மன்னிக்கணும் தெரியுமா? அடுத்து அதுக்கும் இருக்கு, யாரை மன்னிக்கணும். இயேசு சொன்னார், ஒருவன் 7 முறை அல்ல 70 முறை வந்து உன்னிட்ட நான் மனஸ்தாபப்படுறேன்னு சொன்னா அவனை மன்னிக்கணுங்கிறாரு. ஆண்டவர் ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டு போனார். 2வது அவர் சொன்னது போல அவரும் செஞ்சிட்டார். ஆனா நம்ம படுற பாடு இருக்கு. ஒருத்தன் ஒரு முறை சொன்னா செஞ்சா சரி ஆண்டவருக்காக போயிட்டு போறான் அப்படின்னு விட்டுருவோம். ஆனா ஆண்டவர் என்ன லிமிட் வச்சிருக்காரு தெரியுமா? 7-70 முறையா. அப்போ 7-70 முறை வந்து அவன் உன்னிடத்துல நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொன்னாலும் நான் என்ன செய்யணுமா? இதை படிக்கும்போது எனக்கு பெரிய ஒரு, நம்ம ரொம்ப வாதிக்கப்படுவோம் இல்லையா? வசனத்தை வாசிக்கும் போது படுவீங்களா? படணும். அப்பதான் நமக்கு அது வசனம்னா வாதிக்கும் நம்மளை. ஆமென். ரொம்ப தியானிச்சு ரொம்ப வாசிச்சு ஒரு மாதிரி குறைஞ்சிக்கிட்டே இருந்தது. எப்படி ஆண்டவரே மனஸ்தாபப்படுறேன் நம்ம சொல்லும் போது அப்படின்னா இன்னொரு ஆங்கிள் யோசிச்சு பார்த்தேன் நான். அப்ப திரும்ப அவன் பாவம் பண்ணிட்டு இருக்கானே இல்லையா? அவன் திரும்ப வந்து என்னட்ட என்ன செய்யறானா? மன்னிப்பு கேட்டுட்டே இருக்கான். ஆனா மன்னிப்பு கேட்கிறவன் என்ன செய்யக்கூடாது? அடுத்தது பாவம், அந்த தப்பு செய்யக்கூடாது இல்ல, அந்த தவிர அவன் செய்யக்கூடாது இல்ல. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவன் 7-70 முறை வந்து உங்ககிட்ட மனஸ்தாபப்படுறேன்னு சொன்னார். அப்படின்னா அவன் எத்தனை முறை எனக்கு விரோதமா குற்றம் செய்யறான்? அவன் கண்டினியூ பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறான். ஆனா ஒவ்வொரு முறையும் வந்து என்ன பண்றான்? மன்னிப்பு கேட்கிறான். ஆனா அந்த மன்னிப்பு கேட்கறதுல ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா? அங்கதான் அவங்க மாட்டுவான். என்னன்னா, மன்னிச்சுக்குங்க, என்ன மன்னிச்சுக்குங்க. இது வந்து மேலோட்டமா சும்மா அப்படி கேட்கறது, புரியுதா? சிலர்கிட்ட பார்த்தீங்களா சாரி அப்படின்னு பேசிட்டு போவாங்க தெரியுங்களா? பயங்கர ஆளுங்க இந்த மாதிரி ஆளுங்க எல்லாம். இவங்களெல்லாம் நம்ம அடுக்கவே கூடாது. இப்போதான் சொன்னார் 70 முறை மன்னிக்கணும்னு. இப்போ அடுக்கக்கூடாது. மனஸ்தாபப்படுகிறவன் உண்மையிலேயே மனஸ்தாபப்படுவான், புரியுதா? மனஸ்தாபப்படும் போது அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, பைபிளில் ஒரு எக்ஸாம்பிள். யோசேப்பின் இடத்துல சகோதரர்கள் வந்தாங்க, அப்படிதானே? அப்பா இறந்துட்டார். அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அப்பா யாரு? யாக்கோபு இறந்துட்டார். இறந்ததுக்கு அப்புறம் இவங்களுக்கு ஒரு பயம். அப்பா இருந்த வரைக்கும் ஒரு ஹோல்டு இருந்துச்சு, அப்பா வச்சு எப்படியா நம்ம தப்பிடலாம். இப்போ அப்பா இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே சகோதரர்கள் எல்லாரும் வந்து டொங்குன்னு காலில் விழுந்துட்டாங்க, புரியுதா? அது ஆண்டவர் அவனுக்கு கூட தீர்க்க தரிசனம் நிறைவேறுதல் இல்லையா? காலில் விழுந்துட்டு என்ன தெரியுமா பேசுவாங்க? அப்பா இருக்கும்போது சொன்னாங்க, தம்பி உங்க எல்லாரையும் மன்னிப்பேன்னு சொல்லியிருக்கிறான், நீங்க தம்பிகிட்ட போய் சொல்லணும், அப்பா இப்படி சொன்னாங்க. அதாவது அத்தனையும் கதை. யோசேப்பு வந்து மன்னிக்க சொன்னான்னு அப்பா சொன்னதா சொல்லணும். அப்பன் சொன்னவர் மகன்கிட்ட சொல்லியிருப்பார் இல்லையா? அப்போ அங்க சகோதரர்கள் எல்லாம் வந்து இப்படி பேசுவாங்க. இவருக்கு தெரிஞ்சிருச்சு பயலுக நம்மளை. அந்த வார்த்தையை அவன் கேட்டபோது அழுதான். யோசேப்பு அழுதான். சகோதரர்களும் எல்லாரும் சேர்ந்து என்ன செய்வாங்கன்னா, ஒருவன் படுவானானால் வார்த்தை வராது, பேச வார்த்தை வராது, அவன் அழுவான் பார்த்துங்க. அதனால அவனை அறிய முடியும் உண்மையிலேயும் மனஸ்தாபப்படுறான். மன்னிச்சுங்க, சாரி, இதெல்லாம் ஜஸ்ட் வெர்பல். அவன் மனஸ்தாபப்படல, ஆனால் வெளியே அடங்கமா கேட்குறான். ஆனால் ஒருத்தன் மனஸ்தாபப்பட்டுட்டான் அப்படின்னா அவங்ககிட்ட வார்த்தை வராது, அவன் அறியாமலே அழுக வரும். எத்தனை நாள் தெய்வ சமூகத்தில் போய் மனஸ்தாபப்பட்டு அழுதுருக்கிறோம். அழுதுருக்கீங்களா? இந்த மனஸ்தாபப்பட்டு அழுகிறதுனால பிதாவே இவர்களை மன்னியும், நமக்காக இவர்களை மன்னியும். அவ ஒருவன் மனஸ்தாபப்படுவானால், ஆண்டவர் என்னை தியானித்துக் கொண்டிருந்த போது எனக்கு கற்றுக் கொடுத்த இந்த கேள்வி நான் ஆண்டவர்கிட்ட தான் கேட்டேன். எப்படி ஆண்டவரே, என்னால் இதை ஏற்றுக்கொள்ள முடியல. ஒரு முறை 2 முறை 3 முறை
சரி தப்பு பண்ணிட்டான், வந்து கேட்குறான், மனஸ்தாபப்பட்டேன். எப்படி ஆண்டவரை மன்னிச்சுட்டே இருக்கிறது? அப்படின்னு அவன் தப்பு பண்ணிட்டே தானே இருக்கிறான், நமக்கு விரோதமாக தவறு செஞ்சுட்டே தானே இருக்கிறான். இந்த கேள்வி நான் ஆண்டவர்கிட்ட கேட்டபோது திடீர்னு ஆண்டவர் யோசேப்பினுடைய காரியத்தை கொண்டு காமிச்சார். ஒருவன் மனஸ்தாபப்பட்டானால், இது எனக்கு ஆண்டவர் காமிச்சு தந்த ஒரு சம்பவம். நான் இது ஒரு ஸ்டடியாக எடுத்துட்டு நான் ஆண்டவரை இந்த வசனத்தில் கொண்டு முடிச்சார். ஒருவன் உண்மையிலேயே மனஸ்தாபப்படுவானால் பேச மாட்டான், ஒன்னில் அவன் கட்டிப்பிடிச்சு அழுவான், அந்த இடத்துல வார்த்தையே வெளியே வராது. இந்த அனுபவம் உங்களுக்குள்ள இருக்கா? நீ யார்கிட்டயே மனஸ்தாபப்படாமல் இருக்கீங்களா? இன்று ஆண்டோடைய சமூகத்தில் ஒப்புரவாகணும். பிரைஸ் தி லார்ட். பாவ மன்னிப்பு நிச்சயத்தை நான் எப்படி பெறுறது? நான் எப்படி பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெறுறது? நான் மனஸ்தாபப்பட்டு, ஆண்டவரே இவ்வளவு பெரிய பாவத்தை நான் பண்ணியிருக்கிறேன், இவ்வளவு பெரிய அநியாயத்தை நான் பண்ணியிருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். நீ அதை சொல்லி தேவ சமூகத்தில் நீ அழுது பாரு. இல்லை ஒரு சகோதரனுக்கு விரோதமாக நான் இது பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீ ஒரு நாள் மனஸ்தாபப்பட்டுட்ட அப்படின்னா எனக்கு வார்த்தை வராது. இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்துங்க. நம்மளை அறியாமலே உள்ளத்தை உடைச்சு ஆண்டவர் உருக்கி வார்த்தை இல்லாமல் நம்மளை பேச விடாம என் உள்ளம் உருகி உடைஞ்சு நான் அழுகிறேன் பாருங்க. அது மனுஷனுக்கு ஒரு வேளை தெரியாமல் இருக்கும், ஆண்டவருக்கு தெரியும். அப்போ யாரை நான் மன்னிக்கணும் அப்படின்னா, இப்போ ஒருவருக்கு ஒருவர் மன்னிக்கணும் அப்படின்னு சொன்னார் பார்த்தீங்களா? யாரை நீங்கள் மன்னிக்கணும் அப்படின்னா, ஒருவன் உங்கள் முன்னாடி வந்து நின்று, அதுக்கு முன்னாடி இன்னொரு கேள்வி கேட்குறேன், நீங்க மன்னிக்கப்பட்டீங்களா? நீங்க மன்னிக்கப்படணும். பார்த்துங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் மன்னிக்கப்படணும். நீங்க எப்படி உங்களை எப்படி ஆண்டவர் மன்னிப்பாரு? இயேசு தான் சொன்னாரு, அவன் மனஸ்தாபப்பட்டால் நீ அவனை என்ன செஞ்சிரு, மன்னி. சொன்னவரிடத்துல போய் நீங்க மனஸ்தாபப்பட்டீங்கன்னா அவர் என்ன செய்வாரு? மன்னிப்பார் இல்லையா? அப்ப அவரிடத்துல போய் நீங்க நிற்கும் போது, ஆண்டவரே ஐ எம் வெரி சாரி இப்படின்னு சொன்னீங்கன்னு வைங்க, எட்டி ஒரு உதை. யாருகிட்ட வந்து டிராமா, யாருகிட்ட வந்து விளையாட்டு காட்டிட்டு இருக்கிற நீ? எனக்கு தெரியும் மனஸ்தாபப்படுறோம் எப்படி என் முன்னாடி வருவான். என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேட்குற வார்த்தை அல்ல, நீ வாய் திறந்து கேட்கணுன்னே இல்லை. நீ மனஸ்தாபப்பட்டுட்டனாலே அந்த இருதயத்தை கர்த்தர் அறிவார். இது ஏன் அழுகுது? மனஸ்தாபப்பட்டு தான் அழுகுதா, இல்லை வெறுமையா டிராமா பண்ணிட்டு இருக்குதான்? நீ மனஸ்தாபப்பட்டுட்டீங்கனாலே உன் வாயில வார்த்தை வராது. Praise the Lord. கண்ணீர் மாத்திரம் வரும். அந்த கண்ணீரை ஆண்டவர் வந்து பிடிப்பார். அல்லேலூயா. அவர் வந்து பிடிச்சு சொல்லுவார், போ மன்னிச்சிட்டேன், போ, இனி பாவம் செய்யாத, இனி என்ன செய்யாத, பாவம் செய்யாத. Praise the Lord. மன்னிச்சிருவார். புரியுதா? இப்படி எத்தனை முறை மனஸ்தாபப்பட்டு போனாலும், எத்தனை முறை ஆண்டோடைய சமூகத்தில் மனஸ்தாபப்பட்டு, இன்று நான் மனஸ்தாபப்படுறேன். புரியுதா? 10 வருஷமா ஆண்டோடைய கிருபையினால ஊழியம் பண்றோம். ஆனால் இன்றும் தேவ சமூகத்தில் போகும்போது ஏராளமான நேரங்களில் மனஸ்தாபப்படுகிறேன். மன்னிக்காம இருக்கிறாரா? மன்னிக்கிறார். அவர் தானே சொன்னார் 7 இல்ல 70 முறை. அது ஒரு கவுண்ட்லெஸ். மன்னிப்பு அவரிடத்துல தான் வந்தது, மன்னிப்பு அவராலே தான் வந்தது. மன்னிப்பை காண்பித்து நிறைவேற்றி சாட்சியாக எடுத்து காமிச்சது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எக்ஸ்ட்ரீம் லெவல் என்ன தெரியுமா? சிலுவையில் அறைஞ்சு தொங்க விட்டு இருக்கிறாங்க. இயேசுவை சிலுவையில் அறைஞ்சு தொங்க விட்டு இருக்கிறாங்க. அவருக்கு முன்பாக அவருடைய வஸ்திரத்தை பங்கிட்டு கொண்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் சொன்னார், பிதாவே, இவர்கள் தாங்கள் செய்கிறது என்னதென்று தெரியாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள், இவர்களை மன்னியும். 100க்கு அதிபதி சொன்னான், மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. நீ மன்னித்து பார், உன்னை குறித்து புறஜாதியான் சொல்லுவான், இவன் உண்மையிலேயே கிறிஸ்தவன். நீ மனஸ்தாபப்பட்டு பாரு, உன்னை பார்த்து மற்றவன் சொல்லுவான், இவன் கிறிஸ்தவன், இவன் கிறிஸ்தவன் என்று சொல்லுவான்.
பிரைஸ் தி லார்ட். உடனே வலது பக்கத்தில் இருந்தவன் என்ன தெரியுமா சொன்னா? இடது பக்கத்தில் இருந்தவனை பார்த்து, நாம் செய்த குற்றத்துக்காக தண்டனை அனுபவிக்கும். இதெல்லாம் எப்ப நடந்து தெரியுமா? இயேசு சிலுவையில் இருந்து பிதாவே இவர்களை மன்னியும் என்று எப்ப சொன்னாரோ அப்போ வலது பக்கத்தில் இருந்த கள்ளன் மனம் திரும்பிட்டான். அப்போ forgiveness எதை கொண்டு வந்தது? சால்வேஷனை கொண்டு வந்தது. மன்னிப்பு ரட்சிப்பை கொண்டு வரும். லூக்கா சுவிசேஷம் 23வது அதிகாரம் 34 வாசிங்க. அப்பொழுது இயேசு இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். என்ன நடக்குதுங்க? அவர் இப்படி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு. கண்ணுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? வஸ்திரங்களை பங்கிட்டு சீட்டு போட்டுட்டு இருக்கிறான். அடுத்தது வாசிங்க. யாரு பார்த்துட்டு இருக்கிறா? ஜனங்கள் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அடுத்தது நீங்க 36 வாசிங்க. போர் சேவை பார்க்கறாங்க. 39 வாசிங்க. அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன் என்ன சொல்றான்? நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள். இகழ்ந்தான். இன்னொருத்த என்ன சொல்றான்? நீ இந்த தப்பு பண்ணி இருக்கிறதுனால இந்த தண்டனை அனுபவித்திருக்கிறோம். நீ தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நாம் என்ன செய்தோமோ அதற்குரிய தண்டனை வந்தது. இவரோ தகாதது ஒன்றையும் நடப்பித்ததே இல்லை. யாரை கடிந்து கொள்கிறான்? Praise the Lord. இயேசு மன்னிப்புக்காக ஜெபம் பண்ணின போது ஒரு கள்ளன் இன்னொருத்தனை கடிந்து கொள்ளுகிறான். புரியுதா உங்களுக்கு? இந்த சர்க்கிள் புரிஞ்சுதா உங்களுக்கு? அவர் மன்னிப்புக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு. இங்க பக்கத்துல இருக்கவனை கடிந்து கொள்ளுகிறான். நீ ஒருத்தங்களை மன்னிக்க ஆரம்பிக்கும் போது இன்னொருத்தனுக்காக உனக்காக அவன் வழக்காடுவான். அப்படிதானே இங்க நடக்குது. பிரைஸ் தி லார்ட். இப்போ ஒரு கள்ளன் என்ன பண்ணிட்டான்? மனம் திரும்பிட்டான். இந்த கள்ளர்களுடைய இதை நீங்க தியானிச்சிருக்கீங்களா? படிச்சிருக்கீங்களா? மத்தேயு சுவிசேஷத்தை இல்ல திருப்ப வேண்டாம். மத்தேயு சுவிசேஷத்தை நீங்க படிக்கும்போது 2 பேரும் தூசிப்பாங்க. புரியுதா? லூக்கால படிக்கும்போது ஒருத்தர் மனம் திரும்பி இருப்பார். அப்ப கள்ளனுக்கு மனம் திரும்புவதற்கு கொடுக்கப்பட்ட நேரம் என்ன? தியானிச்சு பாருங்க, நல்லா இருக்கும். எதுல இருந்து எது வரைக்கும் எவ்வளவு நேரத்துக்குள்ள ஒரு கள்ளன் மனம் திரும்பினான்? ஆரம்பத்தில் தூசித்தவன் முடிக்கும் போது எப்படி என்ன ஆயிட்டான்? மனம் திரும்பிட்டான். அப்ப அவன் கள்ளன் மனம் திரும்புவதற்கு கொஞ்சம் நேரம் இருந்தது இல்லையா? இந்த கண்ணோட்டத்தில் படிச்சு பாருங்க. அது ஒரு பெரிய ரெவலேஷன் அது. அல்லேலூயா. அப்ப இப்ப சொல்றான், இவரோ தகாதது ஒண்ணுமே செய்யல. அல்லேலூயா. எப்ப இது பேசினா? அவர் மன்னியும் என்று ஜெபம் பண்ணும் போது. அல்லேலூயா. சொல்ற பாயிண்ட் புரியுதா? அப்ப நான் மன்னிக்கப்படணும். முதலாவது வேதம் சொல்லுது, தேவன் கிறிஸ்துவுக்குள்ளாக என்னை மன்னித்தது போல, இல்லையென்றால் உங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். பிரைஸ் தி லார்ட். புதிய மனுஷன் புதிய ஜீவனுள்ளவனாய் நடந்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டவன் 100% அவன் மற்றவங்களை மன்னிப்பான். அவங்க அந்த மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளுகிறாங்க, ஏற்றுக்கொள்ளல, அது நமக்கு தேவையில்லை. புரியுதா? நீங்க மன்னிக்கணும், அவ்வளவுதான். ஒருத்தங்க மேல உங்களுக்கு ஒரு மனஸ்தாபம் வந்துச்சு, ஒரு காரியம் நடந்துச்சுன்னா முதலாவது ஆண்டவர்கிட்ட போய் ஒப்புரவாகுங்க. 2வது சம்பந்தப்பட்ட மனுஷன்கிட்ட ஒப்புரவாகணும். ஆண்டவர்கிட்ட மாத்திரம் மன்னிப்பு கேட்டுட்டு போறதுனால அது நிறைவடைஞ்சிடாது. சம்பந்தப்பட்டவங்ககிட்டையும் ஒப்புரவாகணும். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவாரானால் நீங்க தேவ சமூகத்தில் நீங்கள் ஒருவேளை ஒப்புரவாயிருக்கலாம். ஆனால் சம்பந்தப்பட்டவங்க நீங்க ஒப்புரவாகாம இருக்கீங்கன்னா இன்னைக்கு இந்த இடத்துல இருந்து ஒரு சாட்சியா போங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு பொருத்தனையோடு போங்க. ஆண்டவரே, நான் இன்னைக்கு ஒரு ஒப்புரவாகுவேன். அவங்க மனஸ்தாபப்பட்டு நான் உதாசீனப்படுத்தி இருப்பேன். ஆனால் அவங்க எங்கிட்ட மனஸ்தாபப்பட்டிருக்கிறாங்க, ஆனால் நான் அதை ஏற்றுக்கொள்ளாமல்
அதை நான் உதாசீனப்படுத்தியிருப்பேன். நான் இன்று நான் என்ன பண்ணுவேன்? அவங்களோட நான் ஒப்புரவாவேன். நான் மன்னிக்கிறவர்களும் நான் மன்னிக்க வேண்டியவர்களும் யாராக இருந்தாலும் சரி, நம்ம என்ன செய்யணும்? ஒரு ஒரு பொருத்தனையோட ஒரு ஒப்புரவோட தேவ சமூகத்திலிருந்து போவோம். ஆமென். ஆனால் மன்னிக்கணும். நீங்கள் மன்னிச்சு பாருங்க, உலக பிரகாரமாக உங்கள் பார்வையில் நீங்கள் கனவீனப்படுற மாதிரி இருக்கும். ஆனால் தேவ பார்வையில் அது அதிக கனம். நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற கனம் அது யாருடைய கண்ணுக்கும் தெரியாது. தேவன் அவ்வளவு பெரிய உன்னதத்தை உங்களுக்கு கொடுப்பார். அவ்வளவு பெரிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்வார். நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, மன்னிக்கப்பட்டவன் மன்னிக்கும்படி மனஸ்தாபப்பட்டவன், அதனால் ஆசீர்வாதத்தை பெற்றவன். அந்த அனுபவத்தை நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. மன்னிச்சு பாருங்க. நீங்க மன்னிச்சு பாருங்க. 70 முறை என்ன பண்ணாலும் மன்னிச்சு பாருங்க. அவங்க உங்ககிட்ட வந்து உண்மையிலே மனஸ்தாபப்பட்டா நீங்க மன்னிச்சு பாருங்க. இல்லை உங்கள்கிட்ட யாரு இன்னொருத்தங்கிட்ட உங்களுக்கு ஏதாவது கசப்பு இருந்தா நீங்க போய் மனஸ்தாபப்பட்டு நீங்க மன்னிச்சு பாருங்க. மன்னிப்பு கேட்டு பாருங்க. அவங்க நல்லா இருக்காங்களோ இல்லையோ, நிச்சயமா நீங்க நல்லா இருப்பீங்க. பிரைஸ் தி லார்ட். அவன் ஏற்றுக்கொள்ளுகிறானோ இல்லையோ, நீ உண்மையா மனஸ்தாபப்பட்டாயானால் நிச்சயமா அவனுடைய நன்மை பெருசு. அது உலகத்திலிருந்து இல்லை, தேவனிடத்திலிருந்து வருகிற நன்மை. ஆமென். பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு தேவன் கிறிஸ்துவுக்குள் மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஏன்னு சொன்னா, புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிற நான், கிறிஸ்து ஒருவருக்கொருவர் மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஆமென். ஆண்டவர் இந்த வார்த்தைகளினால் உங்களை ஆசீர்வதிப்பாராக.